நீங்கள் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். மனுஷருடைய வார்த்தைகள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். டாக்டருடைய வார்த்தை உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுடைய வார்த்தை உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவாகி மாற்ற போகிறது. எல்லா ஃபெயிலியரை சக்ஸஸாக மாற்ற போகுது. எல்லா வறுமைகளை நிறைவாய் மாற்ற போகிறது. எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற போகிறது. எல்லா அழுகையை களிப்பாய், ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறது. எல்லா இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறது. ஆதியிலே இருந்த வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு வரப்போகிறது. அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கினதாம். அந்த வார்த்தை சூரியனை உண்டாக்கினதாம். அந்த வார்த்தை சந்திரனை உண்டாக்கினதாம். அந்த வார்த்தை சகல ஜீவ ராசிகளை உண்டாக்கினதாம். அந்த வார்த்தை எல்லா தாவரங்கள் செடி கொடிகளை உண்டாக்கினது. அந்த வார்த்தை எல்லா காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை உண்டாக்கினது. அந்த வார்த்தை ஜலத்திலே திரளான மீன்களை உண்டாக்கினது. இன்றைக்கு அதே வார்த்தை உங்களை நோக்கி, என்னை நோக்கி வர இருக்கிறது. கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக உள்ளத்தின் அடியிலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ லேமா ரபதல மகபதல புஷதல மபபபதல மரமனல லிபதல மகபதுல மரஷிக பபபபபபபபப ஓ ரதுரமனதுல மெஷமெனே மேகரபன மரமனல ஓ ரிபிதனே மெஷகே மெனிமிலி. தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் மன மகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஆமென். துக்கத்தில் அழிந்து போக கூடாதுன்னா கர்த்தர் மன மகிழ்ச்சியான தம்முடைய வசனத்தை நம் கைகளிலே, வேதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற போகிறது. உங்கள் பலவீனத்தை மாற்ற போகிறது. உங்கள் வியாதியை மாற்ற போகிறது. உங்களுடைய குறைவுகளை மாற்ற போகிறது. உங்கள் தரித்திரத்தை மாற்ற போகிறது. உங்களால் முடியாத கடினமான காரியங்களை கர்த்தருடைய வேதத்தின் வசனம் இன்றைக்கு மாற்ற போகிறது. ஆமென். thank you daddy, thank you daddy, thank you daddy. hallelujah. காற்றோடும் கடலோடும் பேசினவர், ஆமென், மரித்த லாசருவோடு பேசினவர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய இருதயத்திலிருந்து பேசும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் உதட்டளவில் பேசாமல் உள்ளத்திலிருந்து பேசுகிற தேவன். இந்த நாளிலே உம்முடைய இருதயத்திலிருந்து வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே செல்லட்டும் ஆண்டவரே. ஹார்ட் டு ஹார்ட் ஒரு மெசேஜ் நாங்க கேட்கிறோம். உங்க இருதயத்திலிருந்து எங்கள் இருதயத்திற்கு இன்றைக்கு உம்முடைய வார்த்தை தீவிரமாய் புறப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை ஆண்டவரே. நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி அது தீவிரமாய் கிரியை நடப்பிக்கிறதப்பா. இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுவோமா ஒரு அல்லேலூயா? இல்லை, இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அங்கே வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, உங்கள் மனம் புதிதாவதினால் நீங்கள் மறுரூபமாகுங்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் ஒரு 9 அல்லது 10 நாட்களில் வருஷம் புதிதாக போகிறது. நம்ம வீட்டில் கேலண்டர்லாம் நம்ம மாற்ற போகிறோம், டைரிலாம் மாற்ற போகிறோம், பிளானர்லாம் மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா வருஷம் புதிதாகுது. நிறைய கிறிஸ்தவங்க எதின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா வருஷத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. 2026 எனக்கு எப்படி இருக்கும், 2026 என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா, 2026 ஆசீர்வாதமாக இருக்குமா. சில பேர் இந்த 2025 ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னென்னா, இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான வருஷத்தை நான் பார்க்கல. இந்த வருஷத்தில் தங்கம் விலை கூடிருச்சு, இந்த வருஷத்தில் எல்லா பொருட்களும் கூடிருச்சு, இந்த வருஷத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான வருஷம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி 2025 குறை சொல்கிறாங்க. ஆனால் இதே 2025 தான் இந்த வருஷத்தில் ஜனவரி 1ஆம் தேதி ஹேப்பி நியூ இயர்னாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருஷம் மாறுவதினால் வாழ்க்கை மாறுவதில்லை, நம்முடைய மனம் மாறுவதினால் தான் வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோகம் மேலே இருக்குது, ராஜ்யம் இங்கே இருக்குது.
ராஜ்யம்னா எழுதி கொள்றவங்க எழுதிக்கோங்க, ஆளுகை. ராஜ்யம்னா அதிகாரம். ராஜ்யம்னா ஆட்டி படைக்கிறது, அதான் ராஜ்யம். சில வீட்டில் மாமியார் ராஜ்யம் நடக்கும், சில வீட்டில் பொண்டாட்டி ராஜ்யம் நடக்கும், சில வீட்டில் பாருங்கள் மதினி ராஜ்யம் நடக்கும், சில வீட்டில் ரொம்ப ரேரு, எண்ணி பார்க்கணும், கஷ்டம்தான், புருஷர்கள் ராஜ்யம் நடக்கும். ஆமாம். அப்போ பாருங்கள் என்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க ஆட்டி படைக்கிறாங்க. சிலருடைய கண்கள் கலங்குகிறது, கர்த்தர் என்னோடு பேச தொடங்கிட்டார் அப்படின்னு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்கிறாங்க, சில வீட்டில் அதிகாரம் செலுத்துகிறாங்க. நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான், நான் சமைக்கிறத தான் நீ என்ன செய்யணும். பாருங்க சவுண்ட் வந்துருச்சு, ராஜ்யம். அப்போ இது ஆளுகை, இதை ஆட்டி படைக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பினேன்னா நான் ஆட்டி படைப்பேன், நான் அதிகாரம் செலுத்துவேன். தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருங்க. ஆண்டவர் ஆட்டி படைச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குங்க. வியாதியே இருக்காது 2026, தரித்திரமே இருக்காது, கஷ்டமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் ராஜ்யம் ரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜ்யம் ரீகம் பண்ணுகிறார். உங்கள் வீட்டில் யார் ராஜ்யம்? கர்த்தருடைய ராஜ்யம். பொண்டாட்டி ராஜ்யம் கிடையாது, மாமியார் ராஜ்யம் கிடையாது, புருஷர் ராஜ்யம் கிடையாது, கர்த்தருடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம், அந்த அதிகாரத்தை நம்ம தேடும் போது என்ன நடக்க தெரியுமா? மத்தேயு 6:33 சொல்லுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கூட கொடுக்கப்படும். யார் ராஜ்யத்தில் கூட கொடுக்கப்படும்? தேவனுடைய ராஜ்யம். அப்ப நல்ல கவனிங்க, மனம் புதிதாக வேண்டும். எப்படி மனம் புதிதாக வேண்டும்? இந்த மனம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன், ரொம்ப சிம்பிளா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃபோட்டோவை தான் ரசிப்போம். இப்போவும் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1999 அல்லது 2006 இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்து எப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஃபோட்டோவை பார்க்க மாட்டீங்க. நல்லா இருந்தேன் நான் உட்பட. பழைய நானா இது எப்படி இருந்திருக்கேன்? பழைய ஃபோட்டோவே நம்ம பார்த்து சோகப்பட்டு கொண்டு வருகிறோம். ஒரு முறை ஒரு சின்ன ஒரு கிளிப்பு நான் பார்த்தேன், ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன கிளிப். என்னென்னா, பழைய காலத்து நடிகைகள் இருக்காங்கள்ல, அவங்கள பூரா உட்கார வச்சுருங்க, எல்லாம் பாட்டியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்க நடித்த சீனை போட்டு காட்டுறாங்க. அதில் ஒரு அம்மா இப்படி திரும்பிக்கிச்சு, இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி திரும்பிக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க அப்போ நல்லா இருந்திருக்காங்க, இப்போ அவங்க வயசாயிருச்சு, அதை பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா வருத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் பழசையே நினச்சிங்கன்னா வருத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது பைபிள் உங்கள் பழைய ஃபோட்டோவை காட்டலை, உங்கள் எதிர்கால ஃபோட்டோவை காட்டுது. இங்கே இருக்கு உங்களுடைய ஃப்யூச்சர். 2026 எங்கே இருக்கு? 2027, 28, 29. அப்போ நம்ம இரவும் பகலும் எதில் பிரியமாக இருக்கணும்? இந்த ஃபோட்டோவில். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, வாக்கு தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிவாதம். வாக்கு தத்துவம்னா பிடிவாதம்னு அர்த்தம். பிடிவாதம் என்ன தெரியுமா? சில பேர் அவமானப்பட்டு சொல்ல முடியாத வேதனையோட அவங்க இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள சில பேர் வேதனைப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம், ஒரு என்ன தெரியுமா? என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வைப்பேன், என் பிள்ளைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்வேன்? உட்கார வைப்பேன், அதுதான் எனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல பொசிஷனில் உட்கார வச்சு அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி அப்படி தலை நிமிர்ந்து நிற்பாங்க. இது என்ன தெரியுமா? இதுக்கு வைராக்கியன்னு ஒரு பேர் இருந்தாலும் பிடிவாதம். அதே மாதிரி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம்னா என்னன்னா, அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என்னது ஆண்டவரே இது வாக்குத்தத்தமா? இல்லை, என் பிடிவாதம்டாங்கிறார். இது என் பிடிவாதம். என்ன ஆண்டவரே இவ்வளோ பிடிவாதமாக சொல்றீங்க? ஏன்னா என் பிள்ளை நீ இந்த வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, நீ அவ்வளோ தூரம் வேதனை அனுபவிச்சுட்ட, உன்னை பார்த்து சத்துரு பரிகசித்தான், அவனுடைய கூட்டம் உன்னை பார்த்து கொக்கரித்தது, உன்னை எள்ளி நகையாடினார்கள், உன்னை புண்படுத்தினார்கள். ஆகவே நான் பிடிவாதமா சொல்றேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். இது அவருடைய பிடிவாதம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியல, ஒரு சிலர் இப்படியே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். சண்டை வந்தால், 2 பேர் சண்டை போட்டால் எப்படி பேசுவாங்க தெரியுமா? பிடிவாதம் என்ன தெரியுமா? உன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன், உன் வீட்டு வாசப்படியில் நான் கால் வைக்க மாட்டேன், உன் வீட்டு தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், உன் கூட நான் பேச மாட்டேன். இதுக்கு பேர் என்னது?
அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே இருப்பாங்க. இதே மாதிரி தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். எபிரேயர் 10:38 அப்படி சொல்லுது, அப்படியே செய்வார். பிடிவாதமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்துவது தான் அவருக்கு சந்தோஷம். பரலோகத்தில் கொஞ்சம் சந்தோஷமா அதிக சந்தோஷமா சொல்லுங்க? அந்த அதிக சந்தோஷத்துக்கு அதிக சந்தோஷம் நீங்க கொடுக்க முடியுமா? முடியும். ஒரே ஒரு வசனம் இருக்கு நமக்கு, என்ன தெரியுமா? நீங்க மோழிப்பள்ளியிலையோ ஆனந்தபுரமா வருது, ஆனங்கூரில் மோழிப்பள்ளியில் இது மாதிரி இந்த ஊரில் இந்த ஹவுசிங் போர்டு காலனியில் ஒரு ஆத்துமாவை பிரதர், ஒரு ஆத்துமாவை சிஸ்டர் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா, மனம் திரும்புகிற அந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் ஏற்கனவே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம். அப்படி தானே போட்டிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில். இங்கேருந்து நீங்கள் கொடுக்கலாம் ஹெவனுக்கே சந்தோஷம். இங்கேருந்து சந்தோஷத்தை நீங்கள் அங்கே கொடுக்கலாம் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் மனம் புதிதாகும் போது புது ஆத்துமாக்களை நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தாண்டா பரலோக சந்தோஷத்தை ஃபேன் ரெகுலேட்டரை கூட்டுற மாதிரி நீ தான் பரலோக சந்தோஷத்தை அதிகமாக்க போகிற ஆள். நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். கொத்தா பிடிச்சாருங்க முதல் பிரசங்கத்தில், அப்போஸ்தலர் 2 ஹல்லேலூயா பெந்தெகோஸ்தே நாளில் பிரசங்கம் பண்ணா இருப்பாருங்க, அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த மனம் புதிதாக வேண்டும். இப்போ நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக பைபிள்லேருந்து சில வசனங்களை சொல்ல போகிறேன். 2 ட்ரெயினை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஒரு ட்ரெயின் என்ன அப்படின்னா பேசஞ்சர் ட்ரெயின். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எங்கள் திருவனந்தபுரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும், அதில் ஏறி நல்லா தூங்கிடலாம், காலையில் கொண்டு போய் விடுவாங்க. பகலுக்கும் சில ட்ரெயினில் இங்கே போகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசஞ்சர். இந்த ட்ரெயின் எப்படி இருக்கும்னா, பேசஞ்சர் கவனிங்க, எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும். எவ்வளோ நேரம் நிற்குங்கிறது சொல்லவே முடியாது, டிரைவருக்கே தெரியாது. ஏன்னா ஏதாவது எக்ஸ்பிரஸ் ஒரு 3 போகுதுன்னா இது சக்கட்டின்னு அங்கே தான் நிற்கணும், அப்படியே நிற்கணும், அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, ஏன் வண்டி நிற்கிது? சில நேரம் காட்டுக்குள்ளே கூட நிற்கும். ஏன் நிற்கிது இருட்டுக்குள்ளே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க கிராசிங். என்னது கிராசிங்? அதனால் இங்கே நிற்கிது. இது ஒரு ட்ரெயின். இன்னொரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு பேர் சொல்லினா அது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் எப்படின்னா எல்லா இடத்துலையும் நிற்காது. அது எந்த இடத்துக்கு நம்ம டிக்கெட் எடுத்துருக்குறோமோ எங்கே போகணுமோ அங்கே தான் நிற்கும். இந்த பேசஞ்சர் ட்ரெயினையும் இந்த வந்தே பாரத்தையும் நான் பைபிளில் காட்ட விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? வேகமாக ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தை பார்ப்போமா? ஏசாயா 40, அங்கே கொஞ்சம் ஸ்டேஷன்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். ஏசாயா 43:2. எல்லோரும் எடுத்துக்கோங்க, பக்கத்தை எடுத்துக்கோங்க, ஏன்னா டிக்கெட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸ்டேஷனை விட்டுறக்கூடாது, எல்லோரும் எடுங்க. இங்கே சில ஸ்டேஷன் வருது. 848 பழைய ஏற்பாடு, 848 பக்கம், ஏசாயா 43 அதில் 4 சாரி 2 பாருங்கள். நீங்கள் 1லேருந்தே வாசிங்க, டிக்கெட் வாங்கினதுலேருந்தே வாசிக்கலாம். 1லேருந்து வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்து வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. கவனிக்கிறீங்களா? இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போது ட்ரெயின் ஏறியாச்சு, சரிங்களா? பேசஞ்சரா எக்ஸ்பிரஸாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏறியாச்சு. இப்போ வரிசை என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் போகுது பாருங்கள். தண்ணீர்களை கடக்கிறோம். பேசஞ்சரில் போனால் கிடக்கிறோம். புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிடக்குறீங்களா? உங்களை பார்த்தா தெரியுது. கிடக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா கிடக்குறாங்க. அவங்களுக்கே தெரியல நான் எதுக்கு சொல்கிறேன், சொல்லிடுவோம் ஹல்லேலூயா. கடக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா.
இப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள இப்போ சொல்ல போகிறேன். கடக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, எல்லாத்துக்குமே ஒரு அல்லேலூயா இருக்குங்க. அதனால தான் அல்லேலூயா மட்டும் பாருங்கள், அது பாட்டெலாம் அப்படி தான் பாடுறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் அல்லேலூயா எல்லாத்துக்கும். ஏன்னா சொன்னால் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். ஆனால் நல்லா கேளுங்க, சாப்பாட்டுக்கும் சப்பக்கட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது சாப்பாடு, எது உங்கள் கையில் இருக்கிற வேதம், இதை சாப்பிட்டு வாழ்கிறவங்க, சப்பக்கட்டில் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், அதான் நான் நம்ம சர்ச்சில் வரும்போது ஒரு ஜோக் சொன்னேன், இப்போ ஞாபகம் வருது. நான் சர்ச்சுக்கு வரும்போது தேவாசிரி பாஸ்டர் வர்றது திருமங்கலத்துலேருந்து, அவர் வரலன்னு நான் வந்தேன். என்ன தெரியுமா, மேக்ஸ் டீச்சர் வந்து எல்லாருக்கும் பேப்பர் திருத்தி கொடுத்துட்டாரு. எல்லோரும் பேப்பர் வாங்கி தலையை தொங்க போட்டிருக்கான், ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலு. அப்போ அவர் சொல்லார், ஃபெயில் ஆனவெல்லாம் எந்திரா அப்படின்னு. ஒருத்தனுமே எந்திரிக்கல, ஏன்னா கௌரவ பிரச்சனை. அதனால் எவனுமே எந்திரிக்கல, எல்லாம் அப்படியே பரிசுத்தவான் மாதிரியே நிற்கிறேன். இப்போ கூட அப்படி சிலர் பார்க்குறாங்க. இன்னைக்கு காலையில் இந்த கூட்டம் ஆராதனைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி கண்ணில் ஜண்டு பொம்மை தடவிட்டு நான் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. வெரி குட், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் 4 மணி நேரம் ஜெபத்தை, ஜண்டு பொம்மை இல்லை. அப்போது யாருமே எந்திரிக்கல. உடனே சார் சொல்கிறாரு, 36 பேர் ஃபெயில், எந்திரானே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. நீ வா, நான் எத்தனை 4, நீ 3, நான் 2. முட்டைடா, தினேஷ் முட்டையா, அப்படியா? அதில் ஒருத்தன் சொல்கிறான், முட்டைக்கு 2 கோடுடா, உருண்டு லெஃப்ட் ரைட் உருண்டுறக்கூடாதுன்னு கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க, உடையாத முட்டை. அப்போது வீட்டுக்கு போய் ரேங்க் கார்டு காட்டுறாங்க இந்த 36 பேரும். அவங்க அப்பா, என்னடா கணக்கில் இப்படி? எப்பா நான் மட்டும் இல்லை, 36 பேர் ஃபெயிலு. ஹல்லேலூயா. டீச்சர் சரியில்லையா, வேற டீச்சர் போடுவாங்களா, ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. க்ளோரி. இன்னைக்கு அப்படி தான் சப்பக்கட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. என்ன தெரியுமா, வயிற்று வலி உங்களுக்கு, எனக்கு ஸ்தோத்திரம். யாருக்குமே அவர் தழும்புகளில் சுகம் வாங்கணுங்கிற அக்கறையே ஆர்வமே இல்லை. டாக்டர் சொல்கிறாரு, முட்டி வலி வருமா, வந்துருச்சா, ஸ்தோத்திரம். எனக்கும் தான். இது என்ன தைலம்? அந்த தைலமா, நான் பச்சை கலரு, நீனு மஞ்சள் கலர் தைலம், சுடுதண்ணியை ஊற்றிட்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரம். சப்பக்கட்டில் வாழ்கிறது. பக்கத்தில் வச்சுலுங்க, உங்களை பார்த்தாலே ஸ்தோத்திரம் தெரியுது. கடக்குறீங்களா கிடக்குறீங்களான்னு பாருங்க. தண்ணீரில் கிடக்கக்கூடாது. வசனத்தை வாசிங்க எல்லாரும். 43:2 சத்தமாக சொல்லுங்க. கடக்கணும். எல்லாம் பக்கத்தில் கைப்பிடிச்சு, கடந்து போகணும், கிடந்து போயிடக்கூடாது. நீங்கள் எத்தனை வருஷமாக கிடக்குறீங்க? ஒரு முறை முறைக்கிறாங்களா? தட் இஸ் அனாயிண்டிங். அப்படிலாம் முறைக்கூடாது, கடக்கணும். ஹல்லேலூயா. 38 வருஷமா யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் கடந்தான். இயேசு வந்து, என்னப்பா கிடக்குறியா? சரி கெட அப்படியே கெட அப்படி சொல்லலை. விரும்புறியா? ஆசை இருக்கா? இன்னைக்கு கேட்குறாரு இந்த சர்ச்சில், விருப்பம் இருக்கா? எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல, விருப்பம் இருக்கா? நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் இங்கேருந்து கடக்கணும்னு தான் கடுப்பில் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா நான் போகிறதுக்குள்ளே ஒருத்தன் போய் கூச்சிடுறான், என்னை கொண்டு போய் விடுங்கடானா எவனுமே கொண்டு போக மாட்டாங்க. எனக்கு இங்கெல்லாம் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையில் இருக்க முடியாது. சொல்லுங்கள், என் போராட்டத்தில் இருக்க முடியாது, நான் ப்ராப்ளத்தில் இருக்க முடியாது, நெருக்கத்தில் இருக்க. சவுண்டாக சொல்லுங்கள், முடியாது. நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கி டீ கடையாக போட்டிங்களா? டீ கடைலாம் ஓடாதுங்க, ஏறுங்க ட்ரெயினில். ஹல்லேலூயா. பேசஞ்சரில் ஏறாதீங்க, நீங்கள் எக்ஸ்பிரஸில் ஏறுங்க. அப்போது இங்கே பாருங்கள், இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எப்படின்னா தண்ணீரை கடக்கும். ஹல்லேலூயா. அது தீயை கடக்கும். ஹல்லேலூயா. அப்போ தீ தண்ணீரை வந்து இல்லைன்னு பைபிள் சொல்லலை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை இருக்கு, ஆனா நீ அதுல இருக்க மாட்ட. ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கு, ஆனா அதுல நீ இருக்க மாட்ட. தமிழ்ல அழகா சொல்றேன், எழுதிக்கோங்க. நீ பிரச்சனையில் இருக்க மாட்டாய், பிரசன்னத்தில், தேவ பிரசன்னத்தில் இருப்பாய். Glory. 7 மடங்கு அக்கினி சூழ, ஆனா அந்த சூளைக்குள்ள நீ இல்ல, எனக்குள்ள நீ கர்த்தருக்குள்ள நீ இருப்ப. அதனாலதான் அக்கினி வாசனை கூட அவங்க மேல இல்ல, முடி கூட கருகல. ஹல்லேலூயா. உள்ள போனதை விட அழகா வெளியே வர்றாங்க. Glory. இதான் தேவ பிரசன்னம், இதான் கர்த்தருடைய பிரசன்னம். எத்தனை பேர் சொல்றீங்க, பிரச்சனையில நான் இருக்க மாட்டேன், பிரசன்னத்தில் இருக்க போறேன், பிரசன்னத்தில் இருக்க போறேன்.
அப்போ பாருங்க, தண்ணீர்களை கடக்க வேண்டும். சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, பேசஞ்சர் ட்ரெயினில் அங்கே பார்க்குறாங்க, ஸ்டேஷனில் 2 குரங்கு நிற்கிது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அதோட செல்ஃபி. ட்ரெயின் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ எங்கே இருக்கிறாங்க, ட்ரெயினில் இருக்க வேண்டியவங்க குரங்குகிட்ட இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. குரங்கு பிடிச்சிக்கிச்சு இப்போ. ஏன்னா குரங்கு இவங்களுக்கு குரங்கை பிடிச்சதுனால குரங்கு இவங்களை பிடிச்சிருச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு பிரச்சனை பிடிச்சதுனால தான் பிரச்சனைக்கு உங்களை பிடிச்சிருச்சு. ஒரு சிலருக்கு புரியவே இல்லை, புரியவே கூடாது, அதுதான் எனக்கு வேணும், திருன்னு முழிக்கணும். உங்களுக்கு ஏன் ப்ராப்ளம் தெரியுமா, டாக்டர்கிட்ட போய் கேட்காதீங்க, அவருக்குலாம் தெரியாது, அவர் வேற ஒன்று பிரச்சனைன்றார். உங்களுக்கு ஏன் தெரியுமா பிரச்சனை, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அது எப்படி தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தரட்டா, அது பற்றின விஷயத்த இந்த காதை பிச்சு கொடுத்து நீங்கள் கேட்டீங்க, அப்படியே கலட்டி, அவளுக்கு இவ்வளோ பிரச்சனையா, அப்புறம் ஃபுல்லாக கேட்டிங்கல்ல, காது வழியாக உள்ளே போய் விதையாகி அது அமோக மகசூலை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்து, இதான் உண்மை. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பார்க்குறீங்க. என கேட்கிற காதும் காண்கிற கண்களும் ஆகிய இவ்விரண்டையும் தேவன் உண்டாக்கினார். இது ரெண்டுமே கதவு. கண்ணுக்கு கூட கதவுல வாசல், கண்ணுக்கு கூட கதவு இருக்கு. கதவை மூடிட்டு தூங்குறீங்க. யாரா கணை திறந்து தூங்குறீங்களா இங்கே சர்ச்சில்? அப்படி தூங்குறீங்களா? இல்லை, தூங்குறதா கதவை மூடிடுவீங்க. இமை தான் கதவு. ஆனால் காதுக்கு கதவே கிடையாது. நல்லா தூங்குங்க. இந்த குட்டி பிள்ளை வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு, மாறனாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா ஓசன்னான்றீங்க. ஏன்னா இது ஒரு பசி நிறைந்த உறுப்பு. எவ்வளவு இது கொடுத்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கும். நீங்கள் திருப்தி அடையாத. கரெக்டு. நீங்கள் போய் டயர்டாக வீட்டில் போய் உட்காருங்களேன். பக்கத்து வீட்டு முனியம்மா வந்து, ஏக்கா அந்த ராமசாமி வீட்டில் என்னாச்சு சொல்லு. அது எதுக்குக்கா, நான் சாயங்காலம் வரவங்களை பார்த்தாலே டயர்டாக. இல்லை ஒரு டயர்டும் இல்லை, சர்ச்சில் தான் நான் டயர்டாக இருப்பேன். அடுத்த வீட்டு கதைனா ஆனந்தமே ஆனந்தம், பரமானந்தம் சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியா? இந்த உச்சி வந்து விதையாகி விதைக்கப்பட்டு நமக்கு ஒரு உச்சி சோத்திர பலி மேலே 1000 பேர் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. பிரச்சனையை நீங்கள் விரும்பினதுனால தான் வந்திருக்கு. நான் வந்து ஒரு ஊழியக்கார் பேர் சொல்ல விரும்பலை. அவருக்கு லைன் கட்டி நிற்பாங்க ஜெபம் பண்ண. அவன் ஃபாஸ்டிங் பிரேயர் முடித்து அவர் அப்படியே காலெல்லாம் மடிச்சுக்கிட்டு நிற்பார் டயர்டாக வரிசையாக. என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா 300, அடுத்த சப்கெட்டிங் ஒரு 10, முடிவுரை நீளமாக போகும். அவர் அழகாக அப்படியே கட் பண்ணுவார். உங்கள் பையன் எப்படி இருக்கான்? ஐயோ அவனை பற்றி ஏன் கேட்குறீங்க? அப்போ விட்டுருங்க. 2வது பையன் எப்படி இருக்கான்? ஐயோ அவன் வந்து பார்த்து சரி. 3வது பையன் எப்படி இருக்கிறான்? அவன் பரலோக பிதாவே இந்த சகோதரிக்கு அப்படி ஆரம்பிச்சிடுவார். எனக்கு முதல் அப்போ நான் 15 வயசு. நான் ஒரு பக்கத்தில் அவருக்கு சுடு தண்ணி கொடுக்க நின்றுட்டு இருப்பேன், அவர் ஊழியக்காருக்கு. அப்போ நான் பார்ப்பேன், ஏன் இவர் யார் கதையுமே கேட்க மாட்டேங்கிறார். ஒரு நாள் நான் கேட்டேன், அண்ணே என்னண்ணே இப்போ ஜப குறிப்பு சொல்கிறவங்கள பூரா நீங்கள் கட்டிங் பண்ணி டக்குன்னு கையை வச்சு அனுப்பி விட்றீங்களே, என்ன விஷயம்? அப்போ சொன்னார், அந்த வார்த்தைகளில் கவனம் வேண்டும் தம்பி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். கதவே இல்லாத 2 வாசல், கைப்பிடிங்க. கதவே இல்லாத 2 வாசல், லெஃப்ட் ரைட்டு இருக்குது, அதுதான் காது. பத்திரம் காதால் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது. ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் மட்டும் இல்லை, சொல்லுங்கள், டிசம்பர் மாதம் மட்டும் இல்லை, எல்லா மாதமும் பஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சு முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா, அவன்கிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் கற்றுக்கிட்டது, சவுலோ காது கேளாதவனை போல் இருந்தான். ஹல்லேலூயா. வசனம்னா வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் கேளுங்க. மனம் புதிதாவது எப்படி என்றால், நல்லா கவனிங்க, எல்லாரும் இங்கிலீஷில் சொல்லுங்கள், கான்சியஸ். இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். வேகமாக ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. சரி, அடுத்து இன்னொரு வசனம், ரோமர் 8:6 வாசிங்க. ரோமர் 8:6. பாருங்க, ஆவியின் சிந்தை. இந்த மனதில் என்ன நடக்குன்னா 24 வரை சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட நீங்கள்
உங்கள் கண்கள் காதுகள் திறந்திருக்கும் போது உங்கள் மனம் என்ன சிந்திச்சுட்டே இருக்கும். என்னது, எத்தனை மணிக்கு ஒரு முடிப்பார், கோழிக்கறி வாங்கினோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறோம், போனவுடனே அதை எடுத்து நல்லா கழுவணும், போன வட்டம்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிச்சுது, மீன் வாங்கியிருக்கிறோம், முள் இருக்குமா முள் இருக்காதா, ஸ்தோத்திரம், எப்போ முடியும் தெரியல, கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணோமா, ஜென்ஸ் வீட்டு சாவி எடுத்தோமா, இப்போ கூட 2 பேர் டக்குன்னு பாக்கெட்டில் கையை உள்ள விடலாம். இதெல்லாம் சிந்திக்கிறது. இது கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது ஒரு குதிரை, இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குதிரையை நீங்கள் வசனத்துக்குள்ளே ஓட விட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு ஆள் இந்த திருச்செங்கோட்டிலே கிடையாது. சிந்திக்கிறது என்னன்னா ஆவியின் சிந்தை. வேகமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 2:22. அதுக்கு முன்னாடி எபேசியர் 5:10. அது கூட வேணும், நேரமாச்சு, நம்ம நேர வார்த்தைக்குள்ளே போல. மார்க் 2:22 வேகமாக வாசிங்க. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். அப்படி வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வேண்டும். இப்படி சொல்லக்கூடாது, நல்லா சொல்ல வேண்டும். வேண்டும். புது துருத்தியில் புது ரசத்தை வார்த்து வைக்க வேண்டும். தயவு செய்து புதிய வருஷத்துக்குள்ள பழைய மனசோட போகாதீங்க. துருத்தி என்பது மனம். இந்த மனம் பழசாவே இருக்கக்கூடாது. பழைய துருத்தினா என்ன கவனிங்க. வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த காலத்தில் தோல்லே இருக்கும். வாட்டர் பாட்டில் தோல்ல அதில் தண்ணி நிரப்பி மூடி கொண்டு போவாங்க. 5 லிட்டர்லாம் உண்டு. அப்போ அந்த தோல் புது தோலாக இருந்தால் பலூன் மாதிரி விட்டு கொடுக்கும். தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா விட்டு கொடுக்கும், கிளியாது, நல்ல ஸ்டாக்கை வாங்கிக்கிடும். அதுதான் புது துருத்தி. எலாஸ்டிசிட்டி நல்லா விரிந்து கொடுக்கும். ஆனால் பழைய துருத்தி இந்த கொட்டு பார்த்துருக்கீங்களா, கொட்டு அடிப்பாங்கள்ல, அந்த தோல் மாதிரி கொட்டு உடைய பார்த்தீங்களா, அடிக்க அடிக்க ரஃப்பாக இருக்கும். இது பழைய துருத்தி. பழைய துருத்தினா பழைய மனம்னா மன்னிக்காத மனம், கவலைப்படும் மனம், எரிச்சப்படும் மனம், டிப்ரெஷன் ஆகிறது, மன அழுத்தம், மன சஞ்சலம், மன பாரம். புரியுதா உங்களுக்கு? கசப்பு, விரோதம், எரிச்சல், பகை, பொறாமை, இதெல்லாம் பழைய துருத்தி. கொட்டுக்கு தான் யூஸ் ஆகும். அதனால இந்த வருஷம் சில பேர் கொட்டடிக்கிற மாதிரி உங்களை அடிச்சிருக்காங்க. சில பேர் பார்க்குறேன், தீர்க்கதரிசி என காண்கிறேன், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அடி செம்மையா விழுந்திருக்கும். ஏன் தெரியுமா? அது அடிக்குதான் லாய்க்கு. பழைய துருத்தி. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னைய போட்டு படுத்துறாங்க. ஏன்னா நீங்க பழைய துருத்தி, நீங்க மன்னிக்கல. சில பேரை நீங்க உங்க மனதில் எதை வச்சிருக்கிறீங்க, அதுதான் உங்க மனதை பழசாக்கும், புதுசாக்கும். நீங்க வசனத்தினால் உங்க மனதை நிரப்புனா புது துருத்தி. எவ்வளவு நன்மை வந்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு அபிஷேகம் வந்தாலும், எவ்வளவு சமாதானம் வந்தாலும், எவ்வளவு தேவனுடைய கிருபைகள் உங்களை நல்லா வாங்குவீங்க, ரிசீவ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க வரும்போது ஒரு புது துருத்தியில வார்க்கப்பட்ட புதிய ரசத்தை போல வருவீங்க. உங்ககிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் புதிய வெளிப்பாடா இருக்கும். உங்ககிட்ட இருந்து வர்ற ஆமென் ஹல்லேலூயா காரியங்கள் புது புது காரியங்களா இருக்கும். புது புது சிந்தனைகள் வரும். ஆனா இந்த பழைய துருத்தி என்னன்னா விட்டு கொடுக்காது. சில பேர் பாருங்க, ஹல்லேலூயா, உங்களை சொல்லலை, நீங்கள் நல்ல பிள்ளைங்க எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சில சபையில் சொல்ல மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பழைய துருத்தி ரஃப்பாக இருப்பாங்க. ஹல்லேலூயா வராது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புனா என்ன நிரப்புறாரா? எத்தனை சர்வீஸ் பார்த்துருக்கிறேன், நீங்கள் சொல்லிட்டா நிரப்பிடுறாரா? நான் தான் திருந்த மாட்டேன்னு தெரியுங்களா, அப்புறம் என்ன பிரசங்கம்? ஏசுநாதத்தை போய் கேளு, நிறையா பேசியிருக்கிறார், நான் திருந்தலை. நீ பேசி நான் அல்லேலூயா சொல்லு, எங்க பார்ப்போம், சொல்லு, நான் அல்லேலூயா. முடியாதுல்ல, முடியாது. இதெல்லாம் பழைய துருத்தி. இப்போ இதில் ஒருவனும் புது ரசத்தை வார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா வசனம் தெளிவாக சொல்லுது, என்னன்னா வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். அப்போ என்ன ஆகுது? ரசமும் சிந்தி போது, துருத்தியும் கிழிஞ்சிருது. அப்போ பழைய மனதோட புது வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது. கையை தூக்குங்க எல்லாரும். ஆண்டவரே சொல்லுங்க, என்னை வேதனைப்படுத்தின, என் மனதை கிளேசப்படுத்தின, வேதனைப்படுத்தின எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மேலே எனக்கு கசப்பு இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அவங்க நன்றாயிருப்பார்களாக, அவர்கள் நன்றாயிருப்பார்களாக. நான் ஒரு புதிய மனதோட புதிய வருஷத்துக்குள்ளே நுழைகிறேன். என் மேல் புதிய திராட்சை ரசம் வார்க்கப்படுவதாக. புது கிருபை, புது வல்லமை, புது வெளிப்பாடு,
புதிய ஆசீர்வாதங்கள், புதிய பலன், புதிய சுகம் என்னை நிரப்புவதாக. ஆமென். இங்கே இருங்க, விளையாட்டுக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் செத்தவன் தான். அது மாதிரி நீங்கள் சும்மா இப்போ சொல்லிட்டாரு எல்லாம் தூக்குறாங்க, நீங்கள் சும்மா சொன்னாலும் இன்னைக்கு நீங்கள் புது திருத்தி ஆயிட்டீங்க. விளையாட்டு சும்மா சொன்னால் கூட நீங்கள் ஆயிட்டீங்க. நீங்கள் தெரியாமல் மன்னிக்கிறேன்ட்டு சும்மா எனக்காக சொன்னால் கூட உங்கள் இருதயத்துலேருந்து கசப்பு போயிடுச்சு. ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? தேவ பிரசன்னத்தை உணர்வது எப்படி? ரொம்ப ஈஸி. எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க, இப்போ உணர்ந்துருவீங்க. ஒரு மேஜிக் வேர்டு நான் சொல்ல போகிறேன் பைபிளில் இருந்து. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவ்வளோதான். இதை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறீங்க. நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறீங்க. பாருங்கள், இந்த இருட்டுக்குள்ளே யாராவது இந்த இந்த பேய் படத்துலலாம் அப்படி இருட்டுக்குள்ளே போகுது, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாரும் இருக்கீங்களா? என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அதுதான் பிரசன்னம். அப்போ நம்ம கூட யார் இருக்கா? அப்போ நீங்கள் எதில் இருக்கிறீங்க? நீங்கள் எந்த சபை? தேவ பிரசன்ன திருச்சபை. தேவன் என்னோட இருக்கிறார் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். தனியாக இருக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், பயமாக இருக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மோசே கேட்குறார், உங்கள் பேர் என்ன? அதுக்கு ஆண்டவர் சொல்றார், என் பேரா இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் பயம்னா என்னென்னா, என் கூட யாருமே இல்லைன்னு ஒத்துக்கிறவங்க தான் பயம். அதுதான் பயப்படுறவங்க. பயப்படுறாங்கன்னா அவங்க என்ன அர்த்தம்? யாராவது இருக்கீங்களா அந்த கேஸுன்னு அர்த்தம். அவங்க யாருமே அவங்க கூட இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவர் சொல்கிறாரு, யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் மோசே கிட்ட எப்படி இருந்தேனோ அதுபோல் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அப்போ பிரச்சனை நம்மளை விட்டு விலகிறது இல்லை, பிரச்சனை நம்மளை கைவிடுறதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா. ஸோ உங்களை விட்டு யார் போனாலும் இவர் போக மாட்டார். சிலர் போகிறது நல்லதுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இவர் உங்களோட நிறையா பேச விரும்புகிறார். ஆமென். சரி, நல்லா கவனிங்க. சில நேரம் பாருங்கள், நம்ம ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தார். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தார். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா பைபிளை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. உடனே சரி, அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், அவங்களுக்கு முதல் ஜோம் பண்ணிவிட்டு, சோத்திர சிஸ்டர் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டார். எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டாக்காவை இவர் போக சொல்கிறாரு, நாங்கள் இவங்களோட கொஞ்சம் நான் பர்சனலாக பேசணும், நீங்கள் கிளம்புங்க. அதே மாதிரி தான் சில பேர் உங்களை விட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவங்கள நீ கொஞ்சம் போறியா, நான் இவங்க கூட பேசணும், கைகளை தட்டி. அதனால் உங்க கூட ரொம்ப வருஷம் பழகினவெல்லாம் போய்தான் ஆகணும். ஏன்னா இவர் உங்களோட ரொம்ப பேசி தான் ஆகணும். ஏன்னா பழைய துருத்தி ரசத்தை வேஸ்ட் ஆக்கும். நம் சபைக்கு தேவை புது துருத்தி, உங்களுக்கு தேவை புது துருத்தி, புதிய ஆத்துமாக்கள், புதிய அனுபவம், புதிய அபிஷேகம், புதிய வெளிப்பாடு. ஏன்னா இவருக்கு பேரே என்னன்னா சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஆமென். சரி பாருங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாருங்க, எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பீங்க. எல்லாத்தையும் அந்த எப்படி இருக்கேன் ட்ரெஸ் அப்படிம்பீங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூரா உங்களை புதுசாக காட்டும். கண்ணாடி முன்னாடி லைவ்ல உங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. திரும்பி பார்ப்பீங்க, இப்படி திரும்பி. ஏன்னா ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நாள் உனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா, நான் எவ்ரி செகண்ட் glory, புது செகண்ட், ஆமென், புது கிருபை, புது அபிஷேகம், உன்னை நான் புதுசாக்கிட்டே இருக்கிறேங்கிறார். நீங்க நினைச்சா கூட உங்க பழசை நீங்க பார்க்கவே முடியாது பிரதர். உங்க கஷ்டத்துல நீங்க இருந்ததை பார்க்கவே முடியாது, உங்க பழையதை நீங்க பார்க்கவே முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. சிஸ்டர் பிரதர், எல்லாமே புதிதாயின. கைகளை தட்டி எல்லாமே சிக்கபல கோரபலதா ரதலபரலா, புதிது 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 புதிது, எல்லாமே புதிது. ஹல்லேலூயா. ஆனால் டெய்லி நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆமென். எப்படி சந்தோஷமாக இருக்கணும்? சிஸ்டர்ஸ்க்கு பிரதர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஒரு 365 ட்ரெஸ்ஸை டிசம்பர் 31 உங்களுக்கு கிஃப்டாக ஒருத்தர் கொடுத்துட்டாரு. எல்லாமே 5000 ரூபா மதிப்புள்ள ட்ரெஸ் அப்படின்னா அடுத்த வருஷம் எப்படி இருப்பீங்க? பயங்கர சந்தோஷம். ஏன்னா டெய்லி என்ன போட போகிறீங்க? டெய்லி புது ட்ரெஸ். ஆனால் ஒரு ட்ரெஸ் கூட யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. ஆமென். நீங்கள் எப்படி தெரியுமா பார்க்குறீங்க? இந்த 365 ட்ரெஸ்ஸுக்காக நான் எத்தனை நாள் அழுதுருக்கிறேன் தெரியுமா? அதை போய் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்க. சாரி பிரதர், உங்களுக்கும் ஜீசஸ்க்கும் சாரி, நான் சாரியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பீரோ நிறைய திங்ஸ் இருக்குது அப்படின்னா
புதுசுக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. புதுசு வேணுமா? நான் ட்ரெஸ்ஸை சொல்லலை, எல்லாமே வெக்கப்படும். எதுக்கு? நமக்குள்ளே வெறித்தனமாக ஆசை இருக்குது. கையை தூக்குங்க. ஹல்லேலூயா. அப்புறம் ஜவுளி கடைக்கு போய் 2 நிமிஷத்தில் வெளியே வந்துடணும். அப்படின்னா அங்கே மட்டும் எல்லாத்தையும் குமிச்சு எல்லா டிசைன் அது மேலே ஏறியா கொட்டுக்கீழ அப்படின்னு ஒன்றுமே நல்லா இல்லை, போ அடுத்த கடைக்கு போவோம். அங்கே மட்டும் நம்ம ஆசையை காட்டுவோம். ஆண்டவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மட்டும் போதுனா. அப்பா சாமி, நான் மட்டும்தான், நீ டார்ச்சர் பண்ணிடுவேன், உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. கவனிங்க, பீரோ நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கிறீங்க. இப்போது ஒரு லாரி நிறைய ட்ரெஸ் வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பீரோவில் இருக்கிறத எடுக்கணும். எடுத்து பக்கத்து வீட்டு ராணியக்காவுக்கும் மெர்சியக்காவுக்கும் கூப்பிட்டேக்கா வச்சுக்கோங்க. என்ன புது மாடலாக இருக்குது, எனக்கு கொடு. நீ ரசிக்கப்பட்டியா அன்றைக்கி? ஹலோ, அசிங்கப்படுத்தாதீங்க. நான் டெய்லி ரசிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்குது. இன்றைக்கி இந்த விஷயத்தில் ரசிக்கப்பட்டிருக்கேன். இதை பூரா வந்தாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா கவனிங்க, நீங்கள் அதை எடுத்து கொடுத்தா தான் புதுசு உள்ளே வரும். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை பிரதர், நாங்கள் பீரோவையே துணிச்சு கதவை நாங்கள் பூட்ட முடியாத அளவுக்கு பூட்டி கைப்பிடியை தூக்கி பிச்சு எடுத்துருவோம்ல அப்படின்னா பீரோ போச்சுல. பக்கத்தில் கைப்பிடிங்க. புதுசு வரணும்னா கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கொடுத்தா தான் புதுசு வரும். இல்லைன்னா புதுசு வாக்குத்தத்தை ஸ்டிக்கர்லேயே தான் இருக்கும். ஸ்டிக்கரையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஸ்டிக்கரை விட்டு பிரியாது இருப்பதாக சொல்லலை, வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா வாழ்க்கையை விட்டு பிரியாது இருப்பதாக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஸோ அப்போ கவனிங்க, இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஆமென், பழைய துருத்திய இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நீ மாற்றணும். ஸோ ரசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் துருத்திகள் சரி செய்யப்பட வேண்டும், உங்கள் மனம் புதிதாக வேண்டும். சொல்லுங்க, உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்கள் பழைய மனம் புதிய மனமாய் மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமா வாசிங்க. ரோமர் 12:2 மறுபடியும் வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இங்க பாருங்க, ஒன்னா நீங்க நோட் பண்ணிக்கணும், எழுதிக்கோங்க. நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதினால் மறுரூபமாகுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தத்தில் 3 ஆசீர்வாதம் இந்த மனதில் தேவன் தருகிறார். ஒன்று என்ன அப்படின்னா, நன்மை, 2வது பிரியம், 3வது பரிபூரணம். எல்லாரும் சொல்லுங்க, நன்மை, பிரியம், பரிபூரணம். எங்க இது தெரியுமா இருக்குது? இது உங்க மனதில். கர்த்தர் இதை உங்க உள்ளத்தில் வைக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு பேர் என்ன? பரலோகத்தில் திரும்ப திரும்ப அவர் என்ன பேரை சொல்லி துதிக்கிறாங்க? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னா, யாக்கோபு 1 பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து 24 ஹவர்ஸும் இறங்கி வருகிறது. Glory to God. வந்துகிட்டே இருக்குது, நன்மை வந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்மை வந்துகிட்டே இருக்குது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை, பட்சபாதமே கிடையாது அவர்கிட்ட. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, அவர் நல்லவர். பாருங்க, ஆதியாகமம் 1 பார்க்கிறோம், இது நல்லதுன்னு சொல்றார். எதை? வெளிச்சத்தை சொல்லுகிறார் முதலாவது. அப்ப வெளிச்சம் நல்லா கவனிங்க, நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? அப்ப அந்த நல்லதை அவர் நினைக்கிற ஒரு தெய்வம், நல்லதை பேசுற ஒரு தெய்வம், வெளிச்சம் உண்டாக்குறது பேசுறாரு. சொல்லுங்க, நல்லதை நினைக்கிற தெய்வம், நல்லதை பேசுற தெய்வம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோபு 42:2 சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஏனென்றால் அவர் நினைக்கிறது என்ன நினைக்கிறாரு? நல்லதை நினைக்கிற நல்லவரு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு நல்லதை நினைப்பவர் யார்? சொல்லுங்க, யார் நல்லது நினைக்கிறார்? கர்த்தர். மனுஷங்க சில பேர் நல்லது நினைப்பாங்க, ஆனால் லிமிட்டாக தான் நினைப்பாங்க. ஆண்டவரே, அவன் ஆடு, அவனுக்கு நீங்கள் மேய்ப்பன், அவன் வாழை அளந்து வைங்க. இது நம்ம ஜெபம். ஆண்டவரே, அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப கொடுத்துடாதீங்க. இது மனுஷர்கள் நினைக்கிற நல்லது. நீங்கள் என்ன, உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, எனக்கு ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன், எவ்வளோ சம்பளம் நான் கேட்கலாம்? 20 போதும், உனக்கெல்லாம் அது கிடைக்காது. இப்படி தான் உலகம்.
இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும்படி நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு நன்மையை உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு நன்மையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, தேவனுடைய அன்பில் சோகமாயிட்டீங்களோ? உன்னத பாட்டில் சொன்ன மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நம்முடைய நேசத்தினால சோகமானேன், அப்படியா? சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நன்மை, பிரியம், பரிபூரணம், இந்த மூன்று இது எதில் இருக்குன்னா அவருடைய சித்தத்தில் இருக்கிறது. அந்த சித்தத்தை நம்ம பகுத்தறிவதனால நம்முடைய மனம் என்ன ஆகுதுன்னா புதிதாகிறது. நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு வாட்டர் கேன் இருக்குது. இந்த வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது, ஒரு லிட்டரில் 1/2 லிட்டர் இருக்குது. இப்போது உங்கள் கண்ணுக்கு அந்த வாட்டர் கேனை பார்க்கும்போது என்ன தெரிகிறது? உங்கள் மனம் என்ன சொல்லுகிறது? 1/2 லிட்டர் தண்ணீர் இருக்கிறது, இதுவும் உங்கள் மனம் சொல்லலாம். சில பேர் இல்லை 1/2 லிட்டர் காலியாகவே இருக்குது, அதையும் நீங்கள் சொல்லலாம். அப்போது நீங்கள் இருக்கிறத கவனிக்கிறீங்களா, இல்லாததை கவனிக்கிறீங்களா? புரியுதா? இருக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனம் அடுத்த ஒரு பூரணத்தை நோக்கி அது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் இல்லாததையே கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதும் உங்களுக்கு தெரியாமல் போய்விடும், பயன்படாது. எங்கே இருக்குது? மத்தேயு 25, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவரே என்கிட்ட அது இல்லையே ஆண்டவரே, என்கிட்ட இது இல்லையே ஆண்டவரே, என்கிட்ட இது இல்லை ஆண்டவரே, இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உங்கள் வசனத்தில் இருக்கு. என்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அது உங்களுக்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க, அதனால நான் இல்லாதவன் இல்லை, உள்ளவன். எத்தனை பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா என்னுடைய 3வது பையன் இப்போ 3 வயசு முடிஞ்சிருச்சு. அவனை இந்த பெட்ரோல் டேங்க்கில் பைக்கில் உட்கார வச்சு அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த 2 கண்ணாடியை பிடிச்சிக்கிடுவான். பிடிச்சிட்டு என்னமோ அவன் தான் ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்படி எல்லாரும் யாரெல்லாம் பார்த்தாலும் சிரிப்பான். அவன் சிக்னேச்சரே ஸ்மைல் தான். யாரை பார்த்தாலும் ஈன்றுவான். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவனோ அவனை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் ஹாப்பி ஆயிடுவான். நான் தான் உண்மையிலே எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் பார்க்குற மாதிரியே இருக்குது, ஒரு நல்ல போதகரை போல் பார்ப்பேன், எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்போது நான் பார்ப்பேன், அவனே திருப்புற மாதிரி பண்ணுவான், அவனே நமக்குவான். ஆனால் அவன்கிட்ட லைசன்ஸே கிடையாது. ஏன்னா அவனுக்கு லைசன்ஸே கிடையாது. ஏன்னா 18 வயசு முடித்து 8 போட்டாதான் இவனுக்கு 8னே இன்னும் தெரியாது. ஆனால் அவன் தான் ஓட்டுற மாதிரி போவான். இது மாதிரி கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், நீ டேங்கில் உட்காந்து நீ ஓட்டுற மாதிரி சீன் போடுங்கிறார். எத்தனை பேருக்கு வலிக்குது? கஷ்டமே இல்லை. ஆனால் நம்ம தான் ஓட்டுற மாதிரி, லெஃப்ட் போங்கப்பா, பிரேக் போடுங்க, 3வது கியர் சொன்னேன்ல அப்படின்னா நீ ஓட்டுறா, நான் ஆனால் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏன்னா தலை எழுத்து மரண இருள் பள்ளத்தாக்கிலையும் உன் கூட நான் இருந்து ஆகணும், போ மரண இருளுக்கு. ஏன்னா வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தான் போட்டிருக்கு. கர்த்தர் என்னை மரண இருள் பள்ளத்தாக்கு நடத்தினார்னா போட்டிருக்கு. அவருக்கு ஒரு வேலை இல்லை, அவர் அவ்வளோ கெட்டவரா, கேடு கெட்டவரா சொல்லுங்க? போட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறதுக்கு. கர்த்தர் நல்லவர், சத்தமா ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன். கர்த்தர் நல்லவர் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லவர், சொல்லலைனாலும் நல்லவர் தான். ஆனால் என்ன, ஸ்டாண்டர்ட் டெலிவரி தான், ஸ்பீட் டெலிவரி கிடையாது. என்ன சிஸ்டர் அப்படி தானே? ஃபாஸ்ட் டெலிவரியாக நடக்காது, உடனே பதில் வரும், லேட்டாக வரும். ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின், வேறு வழி இல்லை, வண்டி நிற்கிறதெல்லாம் சக்கட்டி தான், உட்காந்துட்டே இருக்க வேண்டி தான். என்னங்க ஜோம் பண்ணிங்க, அவ்வளோதான், வரும்போது வரும், வராமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார வேண்டியதான். இல்லை இல்லை, இது உங்களுக்கு ஃபாஸ்ட் டெலிவரி. கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மணி இப்போ எத்தனை பாருங்கள், மணி 11:29. எத்தனை இருக்கீங்களா? இதான் கான்சியஸ், இதான் ப்ரெசன்ஸ். 11:29 உயிரோடு இருக்கிறவங்க அல்லேலூயா இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறீங்க? திருச்செங்கோட்டில் அல்லேலூயா. இதான் ப்ரெசன்ஸு, இதான் ப்ரெசன்ஸு. கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்க. அப்படின்னா இப்போ கேஸ் அடுப்பு ப்ரெசன்ஸுக்குள்ளே போயிட்டீங்க.
ஏடிஎம்ல எவ்வளோ இருக்கு சிஸ்டர் அப்படின்னா தூக்கத்தில் மொத்தம் 12 ரூபா பிரதர், கர்த்தருக்கு சோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா மணி பிரசன்ஸ் போயிட்டீங்க. எவ்வளோ கடன் இருக்கு அதை ஏன் கேட்குறீங்க? 24 லட்சம் 16,000 அங்கே ஒரு 18,000. இதுதான் அந்த கடன் பிரசன்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதான் பிரசன்ஸ். கர்த்தர் சொல்றார் இந்த பிரசன்ஸில் ஒன்றும் இல்லை, நேரம் என்கிட்ட வந்துடுறேன். இப்போ பாருங்க, மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் இருக்கிறாரா? டவுட்டில் ஒரு சில இருக்கலாம். அந்த சிஸ்டர்கிட்ட இருக்கலாம், இந்த பிரதர்கிட்ட இருக்கலாம், ஏன்ட்ட இருக்காரான்னு தானே கேள்வியாக இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன், இருக்கிறாருன்னு சொன்னேன்னா லைட் எரியும். ஏன்னா கரண்டை போய் நான் வந்து தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னா, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் மூச்சு, ஆராதனை அடக்காராதனை ஆயுள் எல்லாம். அனிவர்சரி போட்டா மேலே குண்டு பல்பு எரியும். சரிங்களா? புரியுதா? கரண்டை நான் தொட்டா தான் நம்புவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கரண்ட் இருக்கா இல்லையா? அது மாதிரி கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? யாரோடையோ இருக்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. என் கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் மேய்ப்பரா இருந்தாரு, அப்படிதானே? நான் தப்பா சொல்லுவேன், நீங்க ரைட் ஆக்கணும். நீங்க டீச்சர், நான் தப்பான ஸ்டூடெண்ட். கர்த்தர் ஒரு காலத்தில் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தார், ஒரு நாள் நிச்சயமாக இருப்பார். நாளொன்று வரும், அன்றைக்கு உன் மேய்ப்பராக அவர் வெளிப்படுவார். என்ன போட்டிருக்கு? அப்ப மணி எத்தனை? 11:31. இப்ப கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக 11:31 சொல்லுங்க. கர்த்தர் மேய்ப்பராக 11:31 யாருக்கு மேய்ப்பரா இருக்கிறாரு? அப்ப 11:31 உங்களுக்கு யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு தாழ்ச்சியே கிடையாது. கைகளை தட்டி, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11:31 தாழ்ச்சியே கிடையாது. கை தட்டே வரல பாருங்க. ஒரு சிஸ்டர் எல்லாரும் தட்டாங்க. இந்த சுயநீதி தேவநீதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுயநீதி என்ன செய்யணும்? அடுத்தவனையே காட்டும். பார்த்தியா அவனா, இது சுயநீதி. லூக்கா 18 ஒருத்தன் சர்ச்சில் வந்து இன்னொருத்தனை பார்க்குறான். வெளியே ஒருத்தன் நெஞ்சில் அடித்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவனை மாதிரி நான் இல்லாதனால சொத்துர பல்லி அப்படின்னு உடனே ஆண்டவர் நீ கிளம்புன்ட்டாரு. உன்னை நான் நீதிமான ஜென்மத்துக்கு ஆக்க மாட்டேன். நீ வந்தாலே கப்படிக்க ஓடிரு, நீ வாப்பா, நீ தாண்டா நீதிமான்ட்டார். இவன் 2 நேரம் பாஸ்டிங் வேஸ்ட்டு, தசம பாகம் போட்டது வேஸ்ட்டு. சுயநீதி காலி பண்ணிடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சுயநீதி அடுத்தவனையே காட்டும், ஆனால் தேவநீதி தேவனை மட்டும்தான் காட்டும். சுயநீதி என்ன செய்யும்னா அடுத்தவனையும் இவனையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, மனதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம மனம் பாழானதுக்கு காரணமே சுயநீதி தான். பார்த்துருக்கீங்களா? ஹோட்டலில் சில பேர் ஸ்லோ மோஷன்லேயே சாப்பிடுவான், பார்த்துருக்கீங்களா? அது அவன் ஹேபிட் இல்லை. அவன் இன்னொருத்தன் இலையை பார்த்து வயிற்றுச்சப்பட்டு இருப்பான், இவ்வளோ திங்கிறானே நம்மளால் முடியலையே. கல்யாண வீட்டில் பார்த்தீங்களா 2 பந்தியில் 3 பந்தி கண்டினியூ அடிச்சிட்டு இருப்பாங்க, அவனே பார்க்குறத. இதே மாதிரி தான் என்கிட்ட தானே நோட்டு வாங்கி அக்கௌண்ட்ஸ் எழுதுனா இவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சே, ஷே, இதுதான் சுயநிதி. அதான் நம்ம சர்ச்சில் நிறைய இடம் சொல்லியிருக்கிறேன் இந்த ஜோக்கை. எங்கள் ஊரில் நடந்துச்சு. ஒரு சர்ச்சில் ஒரு சிஸ்டர் கண்ணீரோட சாட்சி சொல்கிறாங்க. 18 லட்சம் ரூபாய் கடனை கர்த்தர் கிருபையாய் அடைத்தார்னு அழுதுறாங்க. உடனே பாஸ்டர் மைக்கை வாங்கி, அழாதீங்க சிஸ்டர், பாருங்கள் 18 லட்சம் ரூபா கடனை கர்த்தர் அடைச்சிருக்கிறார். யாராவது சொந்தக்காரங்க அடைப்பாங்களா? நண்பர்கள் அடைப்பாங்களா? கர்த்தர் பாருங்கள் 18 லட்சம் ரூபா கடன் அடைத்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவளுக்குலாம் 18 நமக்கு இந்த 5 லட்சம் முத்தூட்டு இவங்களுக்கு செல்லா காசு 5 பைசா கூட கிடைக்காது. இவங்க சோத்திர வெளி யார் கேட்டா? கடுப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுயநீதியில் இருந்தீங்கன்னா இருக்கிறதையும் அழிச்சிரும், இருக்கிறதும் போயிடும். லூக்கா 18 அவன் ஜெபிக்கிறான். வாரத்தில் 2 நேரம் ஃபாஸ்டிங், வருமானத்தில் எல்லாம் தசமபாகம். நான் பரிகாரரை போல இல்லை, பரியாசக்காரனை போல இல்லை, யார மாதிரி இல்லை, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு ஆன்சரே இல்லைன்ட்டாரு. உனக்கு பதிலே வராது உன் ஜெபத்துக்கு. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பழைய மனசோட புது வருஷத்துக்குள்ளே போயிடாதீங்க. டேலி பண்ணிடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சிருங்க. உங்களை சபிச்சாங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. ராத்திரி 12 மணிக்காவது வீட்டுக்கு போயிருங்க.
ஏன்னா இது கேரள ரவுண்டு காலம், நல்ல நேரம் இது. நேராக வீட்டில் போய் 12 மணிக்கு காலிங் பெல்லை போட்டு, தயவுசெய்து இப்போ காலிங் பெல் அமுக்கின வரைக்கும் நீ மன்னிச்சுக்கோ. என்ன, எனக்கு நல்ல நேரம் இந்த 12 மணிக்கு ஆரம்பமாகட்டும். கசப்பு வெறுப்பு காயமெல்லாம் என்னை விட்டு போட்டும். தயவுசெய்து பக்கத்தில் கைப்பிடிங்க. உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசிங்க. உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. புது ரசம் ரெடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா வேலை பார்க்குறவங்க கவனிங்க. ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. பிஸ்னஸ் கவனிங்க. இந்த வருஷம் மாதிரி வருமானம் உங்களுக்கு அடுத்த வருஷம் கிடையாது, அதிகமாய். பிரதர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயரு கிறிஸ்மஸ்க்கு நிறைய நீங்கள் விதைப்பீங்க, அதிகமாய். ஏன்னா புது ரசம் ரெடி, புது ரசம் ரெடி, புது ரசம் ரெடி. புது துருத்தி ரெடியான்னு கேட்குறாரு. அப்போ கவனிங்க, ஒரே ஒரு காரியம் இங்கே, இந்த தவறான, அதாவது நெகட்டிவான எண்ணங்கள், இதுதான் பழைய மனம். கவனிங்க, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். தவறான எண்ணங்கள், தவறான உணர்ச்சிகள், நெகட்டிவான எண்ணங்கள், இது மனதிலே தோன்றும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனம் அதை பார்க்குது, நெகட்டிவை பார்க்குது. நல்லா கவனிங்க. இந்த புது வருஷத்தில் ஒரு 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 ஹேபிட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வேதத்தின் வழியாக, இந்த கண்ணாடி இருக்கு பாருங்கள், இதான் வேத வசனம்னு வச்சுக்கோங்க. இந்த வேதத்தின் வழியாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமென். சம்பளம் வந்தவனே அதே சம்பளம் அதே மாதிரி இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த சம்பளத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா கடைசியாக அவர் வாங்கினது 55,000 ரூபாய். அவர் 2010 அந்த டைம் ரிட்டையர்ட் ஆனார். அந்த டைமில் 55. ஆனால் அதுக்கு முன்னாடியில் எப்போவுமே வாங்கின உடனே ஒரு மர ஸ்டூல் இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த ஸ்டூலில் அப்படியே வைப்பார், அந்த பே ஸ்லிப்பே வைப்பார். என்னையே தங்கச்சி எங்கள் அம்மா கூப்பிட்டு நாங்கள்லாம் வட்டமாக முழங்கால் போட்டு 4 பேருமே அது மேலே கையை வச்சு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எழுதுறது தசம பாகம், அதுக்கப்புறம் உதவிகள், இல்லை முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பு, அதுக்கப்புறம்தான் மற்ற காரியங்கள் எல்லாமே. ஸோ இதை நான் இதை எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கல, செஞ்சு காட்டினாங்க. நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்குறாங்களா இல்லையா? கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் மொழி வேறு, அவங்க மொழி வேறு. நீங்கள் வேறு மாதிரி பேசுவீங்க, அப்படின்னா அவன் மொழியே வேறு. அப்படியே பாப்பா செய்யாத அப்படின்னா அதுதான் செய்வான். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத செய்வாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் அவங்க லாங்குவேஜ். நீங்கள் காலையில் எழுந்துச்சி நீங்கள் வீடியோ ஃபேஸ்புக்கில் ரீல் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் உங்களிலும் வல்லவர்கள், அவர்களும் ரீல்ஸே பார்ப்பார்கள். நீங்கள் காலையில் எழுந்துச்சி பைபிள் படித்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளும் புதிய ஏற்பாடை எடுத்து படிப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி காட்டினீங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் செய்கிறது தான் செய்கிறாங்க. அதனால் எனக்கு ஆண்டவரே பிள்ளையை கேட்டால் தொல்லையே கொடுத்துருக்குறீங்களே, ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருந்தா கூட சீச்சி, இப்போல்லாம் பிரீத்தி மிக்சி, ஸோ மிக்சி கொடுத்துருந்தா கூட நான் சட்னி அடித்து சாப்பிட்ருப்பேன், இதை வச்சு என்னால் ஒரு யூஸ் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் டிசைன், உங்களுடைய டெக்னாலஜி, உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்களே மாதிரி ஒரு உருப்படி குட்டி கொண்டா இருக்குது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் செஞ்சதான் செய்வாங்க, சொல்கிறத செய்ய மாட்டாங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் முறைச்சா கூட உங்களை கண்ணாடியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும், அவன் சிரிச்சா கூட கண்ணாடியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம தான் என்ன செய்யக்கூடாது, குழம்பக்கூடாது. ஒரு தடவை ஒரு 10-15 பாட்டி 1992 மதுரை ஜிஹெச்சில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க வர்றாங்க. அந்த குழந்தைய பார்த்து கண்ணை பாரு, மொழியை பாருன்னு முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நர்ஸு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, குழந்தைய சுற்றி காற்று வரட்டும். உடனே ஒரு பாட்டி சொல்லிருக்கு, மாடசாமி மகனை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோன்னு. உடனே அவங்க சொல்லியிருக்கு நர்ஸு, மாடசாமி மகன் இது இல்லை, இது முனியாண்டி மகன். மாடசாமி மகன் 32 அதான குரங்கு மாதிரி இருக்கு, இதா போய் நம்ம கொஞ்சிட்டு இருந்தோம் பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் கொஞ்சின பாட்டி ஃபுல்லாமே இப்போ திட்டிட்டு அங்கே போய் தேடிட்டு போகுதுங்க. இது
மாதிரி தான் ஆராதனை சில நேரம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, திடீர்னு எஸ்எம்எஸ் இஎம்ஐ 32,000 ரூபா அவங்களுக்கு கழிச்சாச்சு அப்படின்னு சோத்ராண்டவரை எடுத்துட்டாங்களா, எப்படி இவ்வளோ ரூபா எடுத்தான் உடனே நம்ம இங்கே நாங்கள் நடத்துவோம், நல்லா துதிங்க, துதிக்க. பிரியமானவர்களே, கான்சியஸ் உங்கள் மனம் முதலாவது எப்போதும் ட்ராவல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஜோம் இதை எழுதிக்கோங்க. உங்கள் மனம் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்குது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் மனம் ஒரு ஆட்டுக்குட்டி, நீங்கள் தான் ஆடு. நீங்கள் ஆடு, உங்கள் மனம் ஒரு ஆட்டுக்குட்டி. கிராமத்தில் ஆடு எப்படி பிடிப்பாங்கன்னா, ஆட்டை பிடிக்க மாட்டாங்க, குட்டியை மட்டும் தோளில் தூக்கி போடுவாங்க, ஆடு பின்னாடியே வரும். தெரியுமா தெரியாதா? இதே மாதிரி தான் உங்கள் மனம் பிரச்சனைக்குள்ளே போயிடுச்சுன்னா பிரதர், உங்கள் மனம் பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போயிருவீங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் உங்கள் மனம் உங்கள் ஆட்டுக்குட்டியை வசனத்துக்குள்ளே அனுப்பிட்டீங்கன்னா, வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஸோ உங்கள் மனதை இங்கே வசனத்துக்குள்ளே, ஆட்டுக்குட்டியை இங்கே அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் வசனத்துக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், இந்த டீச்சர்ஸ் யாராவது இந்த தவறாக எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் டீச்சர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பப்ளிக் ஸ்கூலில் தான் படித்தேன். சொல்லுவாங்க, இங்கே பாரு, ஒழுங்காக படி, இல்லைன்னா ஜன்னலை பாரு, அங்கே பாரு, அங்கே பார்த்தா மாடு மேய்ஞ்சிட்ருக்கோம், நீ படிக்கலைன்னா இந்த மாடு தான் நீ மேய்ப்ப அப்படிம்பாங்க. அப்போது இந்த பையனுடைய மனம் என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே நெகட்டிவாக தான் இந்த மனம் அட்ராக்ட் பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? நெகட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ணும். நம்ம கூட ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவை சொல்லியே துதிக்கிறோம். எப்படி தெரியுமா? எப்படி நெகட்டிவை சொல்லி எப்படி துதிக்கிறோம்? ஆண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவரே, அவ்வளோ கொடூரமானவரா? அது யோபு வழியில் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம அதை வாக்குத்தத்தமாக எடுத்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை எடுத்தார். உங்கள் பிள்ளை யாராவது உங்கள் பிள்ளையினுடைய கொலுசு செயினை பிடுங்கி, நான் தான் எடுக்கிறேன், இனிமேல் உனக்கு கிடையாது, அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்படி தான் யாராவது சர்ச் முடிஞ்சோன்னு இருக்க, உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் நான் பண்ணணும், நான் உங்களை ஒரு நல்ல ஒரு பெற்றோராக மாற்றணும், அப்படி யாராவது இருக்கீங்களா? பிடிங்கி இங்கே எடுப்பீங்களா? உங்கள் பிள்ளையினுடைய செருப்பு ஒழிச்சு வைப்பீங்களா? அப்படிலாம் விளையாடுறீங்களா? யாராவது உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும், அதான் கேட்குறேன். அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. உங்கள் பிள்ளையை டார்ச்சர் பண்ணுவீங்களா? யாராவது கிடையாது. அப்போ கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமா. இதெல்லாம் உங்கள் சத்தம் இல்லை, உங்கள் சத்தம் ஒரிஜினலாக வரணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ யார் எடுத்தா? கர்த்தர் எடுக்கல. யார் எடுத்தா? சாத்தான் தான் எடுத்தான், உத்தரவு கட்டு எடுத்தான். ஏன்னா யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவுக்குள்ள மனதில் பிரச்சனை. அவன் பாருங்கள், எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோபு 1ஆம் அதிகாரம் வேகமாக வாங்க. அவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவன் நினைத்த நினைவுகள் யோபுல எழுதப்பட்டிருக்கு. வேகமாக வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம், பக்கம் 634. யாரும் புதிய ஏற்பாட்டுக்கு போயிடாதீங்க, அங்கெல்லாம் யோபு தேடினாலும் வரமாட்டார். பழைய ஏற்பாடு 634 வாசிங்க. 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு, இங்க பாருங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரம் யோபு இப்போ அந்த பிள்ளைகளை கூட கூப்பிடுறான். 10 பேர் இங்க வாங்க வாங்க வாங்க. இப்போ பலி எதுக்கு பலி? ஒருவேளை என்ன செஞ்சிருப்பீங்க? பாவம் செஞ்சிருப்பீங்க. இப்போ அந்த பிள்ளைங்க பாவமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இனி பாருங்க, அந்த பிள்ளைங்க ஒரு பாவம் செய்யலை, அது என்ன நினைக்கிங்க? எப்பா பாவமே செய்யலப்பா, எதுக்குப்பா இப்படி நாங்கள் செஞ்சிருப்போம்னு நினச்சி நீங்கள் பலி செலுத்துறீங்க. ஏன்னா அவங்க செஞ்சிருக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைங்க பாவம் செஞ்சிருக்கவே முடியாது. ஏன் பாவம் செஞ்சிருக்க முடியாது? வாசிங்க 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, பார்த்தீங்களா யார் வெளியடிச்சிருக்கா? இப்போ என்னால் போக முடியல, அதான் அவன் சொல்கிறான் பிசாசு. இவனால் என்ன செய்ய முடியல? இங்கே பாருங்க, ஒருத்தர் பாவம் செய்யணும்னா ஒருத்தருடைய உதவி இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த ஒருத்தர் யாருன்னா பிசாசு. இப்போ பிசாசே உள்ளே போக முடியாது, வேலி இருக்குது. அப்போ பிசாசு உள்ளே போக முடியாதுன்னா பிள்ளைகளால் பாவம் செய்ய முடியாது. கைகளை தட்டி பிள்ளைகளால் பாவம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா வேலி சரியான வேலிங்க, அது நுழையவே முடியாது. ஸோ பாவமே செய்யாத பிள்ளைகளுக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பாவம் செஞ்சிருப்பாங்க. நீங்கள் அப்படி தான் நிறையா மீட்டிங்கில் பாவங்களை அறிக்கிடுங்க, எல்லா பாவத்தையும் அறிக்கிடுங்க. அதை பார்த்து நான் எல்லாரும் நம்மளை தான் ஆண்டவர் 24 மணி நேரமும். சில பேர் இப்போ பாருங்கள் நம்பவே மாட்டாங்க. யாராவது சேர ஏறி விழுந்து கீழே விழுவாங்க, பிடிச்சிக்கோங்க. அப்படி விழுந்தாங்கன்னா, அதாவது இயேசுவின் ரத்தம் ஏதோ இந்த கல்யாண வீடு பன்னீர் கிடையாது.
சரி பிடிப்பல அப்பா அவர் ரத்தம் என்னை கழுவிடுச்சு கிடையாது, அப்படி கிடையாது. ஏதோ பன்னீர் கிடையாது. இயேசுவின் ரத்தம் வந்து உயிருள்ள ரத்தம். பக்கத்தில் கைப்பிடிங்க, உயிரோடு இருக்கீங்களா கேளுங்க. உங்களே மாதிரி தான் இயேசுவின் ரத்தம் 24 மணி நேரமும் உயிரோடு இருக்கு. அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா 24 மணி நேரமும் உயிரோடு இருந்து நம்மளை, நான் சொல்ல போகிறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. ஆமேனா அல்லையில எதனாலும் சொல்லலாம், கம்முன்னு மட்டும் இருக்காதீங்க, ஏன்னா ரிசீவ் பண்ணி ஆகணும். 24 மணி நேரமும் இயேசுவின் ரத்தம் நம்மளை உயிரோடு அது இருந்து நம்மளை கழுவிக்கிட்டே. எத்தனை பேர் அருவிக்கு போயிருக்கீங்க? நீங்கள் நின்னாலே போதும், அது விழுந்துக்கிட்டே இருக்கு. இயேசுவின் ரத்தம் என் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு. 24 ரத்தமும் ரத்தம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு வேலி இயேசுவின் ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிக்கிட்டு இருக்கு. இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை எனக்காக அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலோ இயேசுவின் ரத்தம் 24 மணி நேரமும் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நன்மையானதை பேசுகிறது, நன்மையான ஜெபத்தை பண்ணுகிறது. எனக்கு எது நல்லதோ, எனக்கு எது நன்மையோ அதை கொடும்னு என் தலை மேல, உங்க தலை மேல 24 மணி நேரமும் இயேசுவின் ரத்தம் விழுந்துகிட்டே இருக்குது. ஐயோ, நீங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு ஃபீல் வேணும். உங்க மனம் இதை சிந்திக்கணும், உங்க மனம் இதை தியானிக்கணும், உங்க மனம் இதை உள்வாங்கணும். இயேசுவின் ரத்தம் 24 மணி நேரமும் நம்மளை வேலி அடைத்து காத்துக்கொண்டே இருக்கிறது. 9 மணிக்கு நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, இது யார் சொல்றா? பிசாசு. ரத்தம் என்ன சொல்ல தெரியுமா? 9 மணிக்கு உன்னை கழுவிட்டேன். ஸோ இது பரிசுத்தம் கிடையாது, இது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். பரிசுத்தம் அடைகிறவன் அந்த இன்னும் பரிசுத்தம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கா? உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? இயேசுவின் ரத்தத்தால். இயேசுவின் ரத்தம் தான் என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும். கழுவிக்கிட்டே இருக்குதுங்க, வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் வந்து 24 மணி நேரமும் என்னை பாதுகாக்கிற மாதிரி யோபுவோட பிள்ளைகளை கர்த்தருடைய வேலி வந்து 24 பாதுகாக்குது. ஆனால் பாவமே செய்யாத பிள்ளைகளுக்கு இவர் பலி செலுத்திட்டு இருக்கிறார். இதுதான் பழைய மனம். இப்போ என்னாச்சு? பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்துக்கு என்ன சேலரி? வேஜஸ் என்ன? மரணம். இப்போ பிள்ளைகள் என்ன ஆகிட்டாங்க? மறுத்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பயம்? பிள்ளை செத்துருவாங்களோன்னு தான் பலி செலுத்துறான். அவன் மனம் தியானித்தது, அவன் நினைத்தது போல பிள்ளைகள் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். இப்போ சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளை வந்து அமெரிக்காவில் ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் வந்து இந்தியாவில் இருக்கிறான். அதுமாரி இப்போ யோபு 42 அதிகாரத்தில் என்ன சொல்லுவார்னா, 10 பிள்ளைங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அதுமாரி 10 பிள்ளைங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்க பூமியில் இருக்கிறாங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம். தீமை நன்மையாய் கர்த்தர் மாற்றுகிறார். தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் மனதில் வந்து நெகட்டிவ்க்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, ஒரே ஒரு ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும்? நல்லா கவனிங்க. இந்த உலகம் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையை எழுதிக்கோங்க, முடியாது. எழுதிக்கோங்க. உலகத்தினுடைய வாய்ப்பாடு என்னன்னா முடியாது. தேவ ராஜ்யம் அதனுடைய வாய்ப்பாடு என்ன? அதனுடைய ஃபார்முலா என்னன்னா முடியாதது எதுவும் இல்லை. ஆமென். ஸோ இப்போ உங்கள் மனம் எதில் வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கணும், அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா உலக ராஜ்யத்தில் கிடையாது, தேவ ராஜ்யத்தில். ஆமென். தேவ ராஜ்யத்தில் உங்கள் மனம் வந்து புதிதாக்கப்படுகிறது. அப்போ என்னன்னா கவனிங்க, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அந்த தேவன் எங்க இருக்கிறாரு? மனுஷனுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, என்னால் முடியாதது எனக்குள் இருக்கிற பெரியவராலே முடியும். முடியும் முடியும் சொல்லுங்க. ஆண்டவர், என்னால முடியாதது எனக்குள்ள இருக்கிற உங்களால முடிகிறது. எழுதிக்கோங்க. நான் முதல்ல ஒன்று சொன்னேன், வாக்குத்தத்தன பிடிவாதம் சொன்னேன். இப்போ அபிஷேகம்னா முடிக்கிறதுன்னு அர்த்தம். எழுதிக்கோங்க. அபிஷேகம்னா முடிக்கிறது. அபிஷேகங்கிறது ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக தேவன் தருவது அபிஷேகம். உங்களால் எதெல்லாம் முடியலையோ அதுக்கெல்லாம் அபிஷேகம் உங்களுக்கு தேவை பிரதர், அபிஷேகம் தேவை சிஸ்டர். பாருங்க, மரியாள் சொல்றா, புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? அப்படி என்ன அர்த்தம்? முடியாத ஆண்டவரே, நான் புருஷனை அறியேன், எப்படி ஆகும்? அப்ப தேவதூதன் சொல்றான், தேவனால் முடியாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு பார்க்க மாட்டேன், என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நான் பார்க்க போறேன். எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது என்பதை நான் பார்க்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அடுத்து யோவான் 15:15. உங்கள் மனதிலே ஒரு புதிதான ஒரு காரியம், இதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 15:15 வேகமாக வாசிங்க. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. முதல் சேஞ்ச், மாற்றம்ங்கிறது நம்ம மனதிலே வர வேண்டும். இன்னும் ஊழியக்காரங்கிற நிலையிலிருந்து நம்ம மாறாமல் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் முதலாளி, வேலைக்காரன், எஜமானன், ஊழியக்காரன், பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றார், இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், இனி உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், உங்கள் மனநிலையை மாற்றுங்க. அவர் சொல்றாரு, இனி உங்களை சிநேகிதர் என்கிறேன். சிநேகிதர்னா யார்? உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க? யாருக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், நான் உங்களுக்கு அவரை கொடுத்துட்டு போகிறேன். அவர் இயேசு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட படிக்கும்போது பாருங்கள், உங்களை கேட்காமலே உங்கள் பேனாவை எடுத்து எழுதிட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் கேட்பீங்க, எங்கே பேனாவை காணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட் நான் தான் எடுத்தேன். சரி அப்படி தான் சொல்லுவீங்க. அது அப்படி சொல்ல மாட்டீங்க. ஹாஸ்டலில் யாராவது படிச்சிருக்கீங்களா? பாருங்கள், உங்கள் ட்ரெஸ்ஸை உங்கள் ஃப்ரெண்டு போட்டுட்டு போவார். உங்கள் பைக்கை உங்கள் ஸ்கூட்டரை உங்கள் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போவாங்க. கேட்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்டு தானே, சரி ஓகே. இப்படி இயேசு நம்மளை வேலைக்காரன் மனநிலையிலிருந்து, ஊழியக்கார மனநிலையிலிருந்து இன்னைக்கு நண்பன்கிற மனநிலை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த வேலைக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, எஜமான் என்ன செய்கிறாருங்கிறது தெரியாது. ஆனால் சிநேகிதர், நண்பர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை தெரியும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டு. அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் இப்போ நீங்கள் ஆண்டவரோடு எப்படி பழகுறீங்கன்னா சிநேகிதர். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. வேலைக்காரங்களுக்கு கீழ்ப்படிதல் தான் நோக்கமாக இருக்கும், ஆனால் ஃப்ரெண்டுக்கு பிரசன்னம் தான் நோக்கமாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூடி இருக்க விரும்புவாங்க, ஃப்ரெண்டு கூட போகணும்னு விரும்புவாங்க. அம்மா அப்பாட்ட சொல்லாத சீக்ரெட்டாக ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்டுங்கிறது கூட இருக்கணும். அதுதான் பிரசன்னம் தான் பிரியம். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் அல்ல பிரசன்னம். சொல்லுங்க, கீழ்ப்படிதல் அல்ல பிரசங்கம். சொல்லுங்க. ஏன்னா பிரசனத்துக்கு வந்துட்டா இயற்கையாகவே கீழ்ப்படிவீங்க. எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டை உண்மையாக நேசிச்சிருக்கீங்க? அவங்களுக்கு பிடிக்காது செய்யவே மாட்டீங்க, அவங்க சொல்கிறத உடனே செய்வீங்க. உங்களுக்கு 10 இப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் என்ன சொல்ல, ப்ரேயருக்கு வர்ற பையன். நான் காலேஜ் படிக்கிறேன், அவன் 12th படிக்கிறான். சரிங்களா? எனக்கு அவனுக்கு ஒரு 3 வயசு வித்தியாசம். அந்த பையன் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ணே, நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுவேன். ஃபிசிக்ஸ் முழு பரீட்சை, ஆனுவல். என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது, பைக்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு 5 கிலோமீட்ரு. சொல்லிட்டு போன ஃபஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் உடனே சைக்கிள் எடுத்து நான் போகிறேன். இது என்ன, அவன் எஜமா, நான் வேலைக்காரனா? ஃப்ரெண்டு. உடனே நான் என்ன செய்கிறேன், போகிறேன். அங்கே அழுதுகிட்டு இருக்கிறான். சரி ஒன்றும் இல்லை, இங்கே வா, ஒரு ஜெபம் பண்ணி உனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபுல்லாக படி, உன் எக்ஸாமை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீ பயப்படாத, இயேசு உன்னோடு இருக்கிறார், அவர் பிரசன்னம் அவன் கூட இருக்குது, தைரியமாக போ. நல்லபடியாக முடித்தான். அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்தான். அப்புறம் MBA பண்ணால் இப்போ ஜோர்டானில் வேலை பார்க்குறான். இப்போ கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்திருக்கிறான். தேவன் பெரியவர், நம்ம நினைக்கிறத விட, நீங்கள் யோசிக்கிறத விட பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் வலியுறுத்துவதனால உங்களை இனிமேல் நான் உன்னைய வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் உன்னை என்ன சொல்லுவேன், சிநேகிதர் என்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், இதோட நம்ம முடிக்கிறேன். பிசாசு எப்பொழுதுமே ஒரு காரியத்தில் குறியா இருப்பான், ஒரு காரியத்தை கண்டுக்கிட மாட்டான். என்ன அப்படின்னா, பரலோகம் நம்ம போகிறோம் பாருங்க, அதை அவன் கண்டுக்கிட மாட்டான். ஏன்னா பரலோகம் போகிறது நம்ம பொறுப்பு இல்லை, அது அவருடைய பொறுப்பு. ஏன்னா நம்ம அவரை தெரிந்து கொள்ளலாம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஸோ அதனால் அவர் ஆதியாக இருக்கிறார், அந்தமாக இருக்கிறாரு, விசுவாசத்தை துவக்கிறவராக இருக்கிறார், முடிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் விசுவாசத்தை முடிக்க முடியாது, அவர் தான் உங்கள் விசுவாசத்தின் ஓட்டத்தை முடிப்பார். அவர் உங்களை என்ன செய்வார்னா பரலோகத்துக்கு கொண்டு போவார். பரலோகம் போகிறதுக்காக ஒரு பெரிய வேலை செய்யணும், அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது, அதை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போவார்? நீங்கள் நம்பலைனாலும் உங்களை கூட்டிகிட்டு தான் போவார்.
ஆமாம், இப்படி சொல்கிறதுனால நீங்கள் இதை நம்பி தான் ஆவீங்க. அதுதான் ஏன் டெக்னிக். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னா டக்குன்னு ஒரு விசுவாசம் வருதுல்ல, அது எனக்கு போதும். புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ அது பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி யாருக்கு தெரியும்? அந்த டிவியில் பேசுகிறாரு அவருக்கா? நான் போயிட்டு வந்தேன் சிடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார் அவருக்கா? இங்கே யாருக்குமே தெரியாது. கூகுள் மேப்புக்கே தெரியாதுங்க பரலோகத்துக்கு ரூட்டு. ஏன்னா இயேசு சொல்றார், நானே வழி. ஆமா, என்னை அல்லாமல் ஒருவனும் ஜிபிஎஸ் வழியாகவோ எந்த ஏர்வேஸ், ஹாட்வேஸ், வாட்டர்வேஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ் மூலமாகவோ வரான். நான் தான் வாசல்ன்ட்டாரு. புரியுதா? ஸோ பரலோகத்துக்கு போகிறது உங்கள் பக்கத்தில் கைப்பிடிங்க. ஏன் மாறி இருக்கீங்கன்னு கேளுங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் டேக் ஆஃப் ஆவீங்க, பரலோகத்துக்கு வருவீங்க. இதே மாதிரி ஒன்றா ஒர்ஷிப் பண்ணுவோன்னு சொல்லுங்க. ஏன்னா பரலோகத்துக்கு கூட்டு போகிறது உங்கள் வேலை கிடையாது. நிறைய பேர் அதுக்கு போட்டு மல்லு கட்டி ஒரு பாட்டிலாம் ஒரு மீட்டிங்கில் அழுது செபிக்குது. என்ன பாட்டு? எப்போது வருவீரையான்னு கர்ச்சிப்படுத்து மூக்க சிந்தி என்னுள்ளம் ஏங்குதையான அழுகுது. முடிச்ச உடனே பாட்டி கையை பிடிச்சி ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து, பாட்டி பரலோகம் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆசையா, நீ பாடுறத பார்த்தா எனக்கே லைட்டாக பொறாமல் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பாட்டி சொன்னிச்சு பாருங்க ஒரு பதில், பரலோகம்லாம் எனக்கு ஆசை இல்லை, நாளைக்கு டியூ கொடுக்கணும், நைட்டு வந்தாருன்னா கபால்னு பறந்து போய் நான் பரலோகத்தில் கடங்காரனுக்கு பயந்து நான் ஒளிஞ்சுக்கிடுவேன். நிறைய பேருக்கு பரலோகம் ஒளிஞ்சுக்கிறதுக்காகத்தான் தேடிட்டு இருக்காங்க, தவிர பரலோகத்தின் மேலே யாருக்குமே ஆசை இல்லை. அங்கே போய் பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், சேர்ந்து நடனம் ஆடுவேன், அதெல்லாம் இல்லை. எல்லாமே முடிஞ்சு இனிமே நம்ம அங்கே போய் நீட்டாக பசி இல்லை, தாகம் இல்லை, டீ காஃபி தேவையில்லை, நம்ம ஆட்டுக்கு அம்முன்னு உட்காந்துக்கலாம். உள்ளே போனோடனே சுசி பிரபாகர் தாஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் சொல்லுவார், 3 அதிசயம் பரலோகத்தில். ஒன்று, நம்ம உள்ளே வந்துடுவோமா, அப்பா சே வந்துட்டோண்டா, க்ளோரி டு காட், அது ஒன்று பெரிய அதிசயம். 2வது, எவனா வரமாட்டான்னு நினச்சோமோ அவன் பூரா உள்ள உட்காந்துருப்பேன். நீ எப்படா வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். 3வது, எவையெல்லாம் வருவாங்க நினைச்சோமோ தேடியும் காண மாட்டோம். துதி சங்கர் ஒரு ஊழியக்கார் பிள்ளை, அவர் சொன்னார், பரலோகத்துக்கு வந்தோடனே ஒரு அம்மா சொன்னிச்சான், எனக்கு வந்து பரலோகத்தை சுற்றி பார்க்கணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பரலோகத்தை சுற்றி பார்க்கணும்னு சொன்னோடனே ஆண்டவர் தூதனை கூப்பிட்டு, இந்தா நீ ஹெல்ப் பண்ணனோடனே ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோ எப்படின்னா ஒரு 10 மீட்டர் போகும், நின்றும், திரும்ப சுற்றணும். இந்த நீராவி ஆட்டோ கற்பனை. இதை யாரும் அங்கே போய் எந்த கம்பெனிலாம் என்கிட்ட முடிஞ்சோன்னு கேட்காதீங்க, கற்பனை. இந்த அம்மா சுற்றி போகும், நின்றும், திரும்ப சுற்றி இப்படியே போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல அவங்க வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரரு சைக்கிளில் செயினே இல்லாமல் கால்ட்டு தள்ளிக்கிட்டே வர்றாரு. அவர் சுற்றி பார்க்குறார். அப்போ இந்த அம்மா சொல்லுது, பரவாயில்ல, எனக்காவது ஆட்டோ சுற்றிட்டு உக்காந்துட்டு போகிறேன், நீங்கள் செயினே இல்லாமல் கால்ட்டு நீச்சல் அடிச்சுட்டு நீங்கள் சைக்கிளை தள்ளிட்டு வரீங்களே, என்ன விஷயம்? அந்த அம்மா அவர் சொன்னாரா, நிறையா காணிக்க பணத்தை நானே வாயில் போட்டேன், செயினை கழட்டிட்டாங்க தூதர்கள், அதனால் கால்ட்டு கபடி விளாண்டுட்டு வர்றேன் அப்படின்னாராம். போனால் அந்த அப்புறம் சொன்னாராம், உள்ளே போய் பாருங்கள், மூத்த போகிறாரு பிசப்பு, அவர் பாவம் நொண்டி அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அதனால பரலோகத்தில் பலனை சேர்த்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால் நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இப்போ இந்த பசங்க இருக்காங்க பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்சம் டொனேஷனை கொடுத்து சீட்டு வாங்கி யூனிஃபார்ம் மாட்டி டையை மாட்டி பவுடரை போட்டு ஸ்கூலில் கொண்டு போய் 1ஆம் கிளாஸில் யூகேஜியில் விடுங்க, உடனே நான் வீட்டுக்கு வர்றேன். பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் சொல்கிறாங்க, எதுக்குங்க அவங்கள நீங்கள் நோக்கடிக்கிறீங்க, நானே அப்படி தான் இருந்தேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சப்புன்னு அடிக்கணும் போல இருக்கும். கஷ்டப்பட்டு அவன் காலில் வந்து சீட்டை வாங்கி இங்கே ஒன்று வீட்டுக்கு வரையன் பரவாயில்ல. இது மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட, எப்போது வருவி ஆண்டவர், நான் பரலோகம் வந்துடுறேன், முடியாது, இங்கே தான் இருக்கணும். ஏன் கவனிங்க, பரலோகத்துக்கு போகிறத சாத்தானால தடுக்க முடியாது. அது ரிசர்வேஷன் டிக்கெட்டு, அது ரிசர்வ் பண்ணிட்டாரு. எப்போ ரசிக்கப்பட்டீங்களோ அப்பவுமே சீட் ரெடி. இல்லை, நம்பினாலும் நம்பாட்டினாலும் வசனத்தை தான் நான் பேசுகிறேன், நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஹல்லேலூயா. பரலோகம் போகிறது உங்கள் கையில் இல்லை, உங்களுக்கு ரூட்டும் தெரியாது, எங்கிட்டும் போய் மாட்டிக்கிடாதீங்க, அவர் கூப்பிட்டு போவார். சரியா? இப்போ என் பையன் 3வது பையன் சொன்னேன் பாருங்கள், இப்போ இன்றைக்கி நான் காலையில் 3 மணிக்கு இங்கே நான் வர்றேன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா, கார் எடுக்கணும்னா 11 மணிக்கு நான் எடுக்கணும். 11 மணிக்கு 3வது பையன் 9 மணிக்கு டயட்டு கரெக்டாக தூங்கிடுவான், 9 மணிக்கு ஃப்ளாட் ஆகிடுவான். இப்போ நான் அவன் எந்திரிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு வருவேன்னா, நான் இங்கே வந்து, பிரியமானவர்களே, என்னுடைய பையன் வந்து சரியான ஆயத்தம் இல்லாததினாலும் அவன் விழித்திருக்காததினாலும் அவனை கைவிட்டு விட்டு நான் வந்திருக்கிறேன். தேவப்பிள்ளை, உனக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், நீ ஆயத்தமா அப்படின்னா, நீலாம் மனுஷனா,
சின்ன பையனை போய் கதவை பூட்டிட்டு ஆயத்தமில்ல விழித்திருக்கல. ஏங்க நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு அவனை தூக்கி காரில் போட்டு இங்கே வந்து என்னமோ அவன் பல் தேய்ச்சி குளித்த மாதிரி பவுடர்லாம் போட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருவேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நைட்டு தூங்கிட்டு தான் இருந்திருக்கான், அவனுக்கு இங்கே வந்ததே தெரியாது. நானே இவ்வளோ நல்லவேன்னா கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். தபால்னு உங்களை தூக்கிட்டு போயிடுவார், பவுடர்லாம் அடித்து பரிசுத்தப்படுத்தி டக் டக் டக்குன்னு இது பண்ணி பரலோகத்தில் உட்கார்ப்பா அப்படின்றாரு. ஆண்டவரே அப்படின்னா இது ஏன் வேலைடா, இதை நான் செய்யணும்டா, உன்னை ரட்சித்திருக்கிறேன்டா, உனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறேன், உன் பாவத்தை சுமந்துருக்கிறேன், உன் தரித்திரத்தை நான் சுமந்துருக்கிறேன், உனக்கு வர வேண்டிய ஆக்கினியை நான் வாங்கியிருக்கிறேன், என்னை தாண்டி எப்படா நீ நரகம் போக முடியும்? அதனால பரலோகம் போகிறத தடுக்க முடியாது பிசாசால. ஆனால் ரொம்ப முக்கியமானது பரலோக ராஜ்யம் வருவதாக. லூக்கா 11 நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு பரமண்டல ஜெபத்தில், உம்முடைய ராஜ்யம். அப்போ கிறிஸ்தவங்கள்லாம் வேலையேற்றவங்க கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பஜனை பாடுறதுக்கு இங்கே வரல, சரிங்களா? கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸை போட்டு கேட்க வெட்டி சாப்பிட்றதுக்கு நம்ம வரல. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கிற மாதிரி அந்நிய தேசமாகி இந்த பூமியில் தாய் வீட்டிலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். அதான் பரலோகம். பரலோகம் உண்டு, நமக்கு தாய் வீடு தான், அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? மிஷினரியாக வந்திருக்கிறோம் சிஸ்டர். அப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாக எல்லாருக்கும் அறிவிப்பதற்காக. இந்த பூமி நிலையான வீடு இல்லை, இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நமக்கு காணாத ஒரு தேசம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பூமியை பரலோக ராஜ்யமாக, தேவ ராஜ்யமாக மாற்றுவதற்கு நாம் பெற்ற அபிஷேகம், கிருபை சாட்சியாக கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க தெரியுமா? இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. சரி, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஃபுட்பால் தெரியுமா? கால்பந்து. அந்த ஃபுட்பாலை பார்த்துருக்கீங்களா? நல்லா யார் காற்றடிச்சிருப்பாங்க. எத்தும் போது பார்த்துருக்கீங்களா? கோபத்தோடு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே எத்து வாங்கி இங்கே மாறி அந்த பந்தை போட்டு எத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னங்க இங்கே எல்லாம் பார்க்குறத பார்த்தா பார்த்துருக்கீங்க, வெரி குட். ஏன் இந்த ஃபுட்பாலை கால்ட்டு உதவாங்குது தெரியுமா? அது என்ன செய்யும் தெரியுமா? அதுக்கிட்ட வர்ற சம்பளம், அதுக்கிட்ட வர்ற போனஸு, அதுக்கு வர்ற இன்க்ரிமெண்ட்டு, அதுக்கு வர்ற பேங்க்கில் வர்ற லாபம் எல்லாத்தையுமே அதுவே வச்சுக்கிடும். ஒரு சிலருக்கு நல்லா புரியுது, ஆனால் கோமால மாதிரியே கவனிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏன் சிலர் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சிலர் உங்களை நேசிக்க மாட்டாங்கன்னா, எல்லாத்தையும் நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு சிலர் பார்க்குறாங்க, பிரதர் நல்லா தானே போயிட்டுருக்கு, இப்படி என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை இப்படி ஓப்பனாக காட்டுறது. ஆப்ரேஷன் பாதி நடக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. தப்பான விஷயங்க. ஆப்ரேஷன் நடக்கும்போது மயக்கம் தெளியக்கூடாது. தெளிஞ்சோடனே பார்த்துருக்கிற வயிறு அறுத்து குடலெல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஒன்று இந்த ஆள் சொல்லிக்க, அட பாவி, நீ படித்த ஒரு டாக்டர் நினச்சா அறுத்து எல்லாத்தையும் வெளியே போட்டிருக்கேடான்னு சொல்லி போடான்னு சொல்லி குடலை கையில் சுற்றிக்கிட்டு வெளியே ஓடி இருக்கிறார். என்ன ஆயிருப்பார்? தீர்க்கதரிசிலாம் வேணாம், செத்துருப்பார். ஸோ பாதி செய்தியில் வேற என்னத்தையாவது யோசித்தா ஃபெயிலியர் ஆயிரும். ஃபுல்லாக கவனிக்கணும். அப்போ இந்த புல்லாங்குழல் இருக்குது பாருங்கள், அது பாருங்கள் வாயில் முத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் கூட வாங்கினீங்கன்னா வாயில் தான் வைப்பீங்க, முத்தம் தான். யாராவது மூக்கில் ஊதுவோம்? வாயில் தான். ஏன்னா அது வாங்குகிற காற்றை, வாங்குகிற வாங்குகிற சம்பளம், போனஸு, பேங்க் வட்டி, லாபம், திடீர்னு ஒருத்தவங்க ஒரு பரிசு கொடுத்தா கூட அந்த புல்லாங்குழல் என்ன பண்ணுன்னா, நல்ல அந்த துவாரம் இருக்கிற ஸ்வரங்கள் அதில் அழகாக இசையாக கொடுக்குது. ஃபுட்பால் வாங்கி வச்சுக்குது. கையை பிடிச்சி பாருங்கள், பல்ஸ் தெரியும். கையை பிடிங்களேன், சிலருக்கு நடுக்கம் வரும். கைப்பிடிங்க, பக்கத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் கையிலே வந்துடும் பாருங்கள். சொல்லுங்கள், நீங்கள் ஃபுட்பாலா புல்லாங்குழலா? உங்களை பார்த்தா ஸ்தோத்திரம். எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு யாருமே சட்டம் பண்ண மாட்டாங்க. எனக்கு யாரும் என்ன காரணம்? ஃபுட்பாலு. ஏன் மிதி, ஏன் எத்து? காரணம் வாங்குறத பூரா. நான் சொல்கிறேன், இந்த 2026 நீங்கள் புல்லாங்குழலாக இருப்பீர்களாக. உங்களை கர்த்தர் முத்தமிடுவாராக. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் வருவதை தேவ ராஜ்யத்திற்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று தாராளமாக நீங்கள் விதைங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிரசன்ன திருச்சபை கர்த்தருக்கென்று அதிகமாய் கொடுக்கிற திருச்சபை. மிகுதியாய் விதைப்பீர்கள். அதாவது வாக்குத்தத்தம் இதுதான். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உங்களுக்கு ஏன் அதிகமாக தேவன் தரப்போகிறார்னா, நீங்கள் அதிகமாக கொடுக்க போகிறீங்க. தெளிந்த நீரோடையாக இருக்க போகிறீங்க.
தெளிந்த நீரோடை எது? அது தண்ணியை வர்ற தண்ணியை அனுப்பி கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். அது தெளிந்த நீரோடை. ஆனால் பாத்தி கட்டினது எப்படி இருக்கும்? அதில் கொசு தான் அடையும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு டாக்டர் ரிப்போர்ட் கூட கொசுவாக தெரியும். பார்த்துருக்கீங்களா? கொசுவாக இருக்கும். என்னது? அந்த வியாதி, இந்த வியாதி, அது இது. சில பேருக்கு பாருங்கள், லோனு, கடன் பிரச்சனை எல்லாமே. அது என்னென்ன தேங்கி இருக்குது. தேங்கி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேங்கி இருக்காதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் மனம் புதிதாகட்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த வருஷம் முடிவதோட பழைய மனம் முடியட்டும், உலக ராஜ்யத்தின் ஆளுகை முடியட்டும், பற்றாக்குறை முடியட்டும், முடியாதது முடியட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். தீக்கேனமல ஹொந்தரிய கரபனலா லீகாபா துராபா நபல ஹந்தரி துரேமே